ஓகே. ஸோ வந்து நேற்று நம்ம பார்த்துருப்போம். நேற்று என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் பார்த்துட்டோமா? ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பிரதமர் பார்த்தோமா? அதுக்கப்புறம் அமைச்சரவை குழு பார்த்தோமா? அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த சபாநாயகர். ஓகேங்களா? ஏன்னா இப்ப பாராளுமன்றம்னு எடுத்துட்டா அதுல யாரு முக்கியமான ஆளு? மக்களவைக்கு சபாநாயகர். மக்களவை தனியா பார்த்தோம், மாநிலங்களவை தனியா பார்த்தோம். மக்களவைன்னு பார்க்கும்போது மக்களவை தலைவர் யாருன்னா மக்களவை சபாநாயகர், துணை சபாநாயகர் பார்த்தோம். மாநிலங்களவைக்கு வரும்போது மாநிலங்களவை துணைத் தலைவர் தான், மாநிலங்களவை தலைவர் தான் துணை குடியரசுத் தலைவரா பார்ப்போம். அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு துணைத் தலைவர் இருப்பாரு. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு பிளஸ் அந்த உறுப்பினர்களோட தகுதிகள் என்னன்னு பார்த்தோம், அந்த உறுப்பினர்களோட வேலைகள் என்னன்னு பார்த்தோம். சோ அதுதான் நம்ம காமனா பார்த்தோம். இப்போ அந்த உறுப்பினர்களை விட்டுட்டு பாராளுமன்றத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? பாராளுமன்றம்னா என்ன, அதுதான் இந்த பார்ட் 2ல பார்க்க போறோம். அவையை கூட்டுதல். சோ காமனா சொல்லிடலாம், அவையை கூட்டுதல். சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல். நம்ம அவையை கூட்டுதல் பார்த்தோம். அப்ப யாருக்கு அவையை கூட்டுறதுக்கு அதிகாரம் உண்டு? எந்த ஆர்டிகல் படி அவை கூட்டுவாங்க? சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்தல், பல்வேறு தீர்மானம் மற்றும் நிகழ்வுகள் குறித்து விவாதம் நடத்தல் போன்றவற்றிற்காக திட்டமிட்ட ஒரு கால வரையறையில் பாராளுமன்றம் கூடுவதை ஒரு கூட்டத்தொடர் என்று அழைப்போம். இந்திய அரசியலமைப்பின்படி பாராளுமன்றம் ஒரு ஆண்டில் எத்தனை முறை கூட்டணும்? குறைந்தபட்சம் 2 ஆண்டு. ஆனா நடைமுறையில 3. நடைமுறையில 3. குளிர்கால கூட்டத்தொடர், மழைக்கால கூட்டத்தொடர், இன்னொன்னு பார்த்திருக்கோம் கோடைக்கால கூட்டத்தொடர் பார்ப்போம். கோடைக்கால கூட்டத்தொடர். சரி, 2 கூட்டங்களுக்கு புரியல. பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் கோடைக்காலம் இல்ல, அது பட்ஜெட் கூட்டத்தொடர். தெரியலையா? தெரியுதுங்க சார். நீங்க பேக் வந்துட்டு பின்னாடி அவங்க பேக் வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் வெளியே வந்துட்டு உள்ள வாங்க மேடம், வெளியே வந்துட்டு உள்ள வாங்க. ஓகேங்களா? 2 கூட்டத்தொடர் மொத்தம் 3. நம்ம இதுல வந்து 2 மினிமம் 6 மாசத்துக்கு ஒரு கூட்டத்தொடர் கூட்டம்னு சொல்லுவோம். நம்ம காமன்ல வந்து 3ஆ வச்சிட்டு இருக்கோம். ஓகே, 2 கூட்டங்களுக்கு எத்தனை மாசம் கேப் இருக்கணும்? அதுக்கு மேல போகக்கூடாது. 6 மாசம். குடியரசுத் தலைவர் பாராளுமன்ற கூட்டத்தை கூட்ட ஆணையிடுவார். ஆர்டிகல் 85. பொதுவாக பாராளுமன்றம் ஆண்டிற்கு 3 கூட்டத்தொடர்களாக, நம்ம இதுல வந்து 3ஆ இருக்குதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? பட்ஜெட் கூட்டத்தொடர் எப்ப போவோம்? பிப்ரவரியில தான். பிப்ரவரி முதல் மாதம் தான் நமக்கு என்னன்னா பட்ஜெட்டே ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப பிப்ரவரி முதல் மே வரை வந்து என்னன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர். அப்போ மழைக்காலம் இதுல வரும் ஜூலைல இருந்து செப்டம்பர் வரை. கூட்டத்தொடர்னா நவம்பர், டிசம்பர். ஓகே. அவை ஒத்திவைப்பு அதேதான், அதே ஆர்டிகல் தான் 85. அதே தான் பார்க்கணும். நாடாளுமன்றத்தின் ஒரு கூட்டத்தொடர் பல கூட்டங்களை கொண்டது. ஒரு நாளின் ஒவ்வொரு இது இப்போ உங்களுக்கு யாராவது இது என்னன்னா புரியல அப்படின்னா, 1946 டிசம்பர் 9 ஞாபகம் இருக்கா? இருக்காது? டிசம்பர் 9 1946 டிசம்பர் 10. இதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? 1946 டிசம்பர் 13 குறிக்கோள் தீர்மானத்தெல்லாம் கொண்டு வரான்னு பாருங்க. இதுதான் கூட்டத்தொடர். அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் அப்படியே கண்டினியூ பண்றோம். ஓகேங்களா? சோ இத்தனை கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரிதான் நாடாளுமன்றத்தில் ஒரு கூட்டத்தொடர் பல கூட்டங்களை கொண்டது. சரிங்களா? ஒரு நாளின் ஒவ்வொரு கூட்டமும் 2 அமர்வுகளை கொண்டது. ஒரு நாள்ல ஒவ்வொரு கூட்டமும் எத்தனை அமர்வுகளை கொண்டது? 2. காலை 11 மணிலிருந்து 1 மணி வரை 1. அப்புறம் மதிய உணவுக்கு பின்னாடி 2ல இருந்து 6 1. 11ல இருந்து 1, 2ல இருந்து 6. 4 மணி நேரம் கேப் அது சொல்றாங்க. நெக்ஸ்ட், தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தல். நம்ம என்ன பண்ணலாம்? நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கூட்டத்தொடரை குறிப்பிட்ட காலம் சொல்லாமல் ஒத்திவைத்தல், தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பது. இப்பணியினை யார் சொல்லுவா? சபாநாயகர் மேற்கொள்வார். ஓகேங்களா? நடைபெற்று கொண்டிருக்கும் கூட்டுத்தொடர், இது வந்து கூட்டுத்தொடர். நாம் கூட்டுத்தொடர் என்ன பார்ப்போம்? ஆர்டிகல் 108. ஆமா, கூட்டுத்தொடர். ஓகே, அது பார்க்கணும். அவரோட சபாநாயகரோட இது வரும், ஆர்டிகல் 100 கூட்டு கூட்டம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த இதை வந்து யாரு ஒத்தி வைக்கலாம் அப்படின்னா, ஏன்னா அது தலைமை தாங்குறவர் யாரதான் இருப்பாரு? கூட்டு கூட்டம். ஆர்டிகல் 108 தலைமை தாங்குறது சபாநாயகர். ஓகே. கூட்டத்தொடரை ரத்து செய்தல். குறிப்பிட்ட கூட்டத்தொடரின் பணி முடிந்த பின் ஒத்திவைப்பார். அதனை தொடர்ந்து யார் சொல்றாங்க? தி பிரசிடென்ட், ஸ்பீக்கரை தான் சொல்றாங்க. குறிப்பிட்ட கூட்டத்தொடரின் பணி முடிந்தவுடன் ஒத்திவைப்பார். அதனை தொடர்ந்து அவைத்தலைவர் வரையறைகின்ற கால அவையை கூட்டத்தொடரை சில நாட்களில் ரத்து செய்து அதற்கான அறிவிக்கையை குடியரசுத் தலைவர் வெளியிடுவார். ஓகேங்களா? அந்த 85 கூட்டத்தொடர் தான் சொல்றாங்க. அவை நடைபெறும் போது கூட குடியரசுத் தலைவர் கூட்டத்தொடரை ரத்து செய்யலாம். ஓகே, ஆர்டிகல் 85 பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்னா கூட்டலாம், ரத்து செய்யலாம், ஒத்தி வைக்கலாம். ஆனா அதுக்கு அதை முடிவு கொண்டு வர்றதுன்னா சபாநாயகர் தான் அது பரிந்துரைக்கிறார். இந்த கூட்டத்தொடரை வந்து கலைக்கலாம்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, நெக்ஸ்ட், அவை கலைக்கப்படுதல். இது நான் பார்ப்போம். இது அவை எப்பெல்லாம், மாநிலங்களவை எப்பெல்லாம் கலைக்கலாம்? மாநிலங்களவை கலைக்கப்பட முடியுமா? மாநிலங்களவை ஒரு இதனை கலைக்க முடியாது. மக்களவை மட்டுமே கலைக்க முடியும். மக்களவை 2 முறையில் கலைக்கப்படலாம். 1, மக்களவையின் பதவி காலம் முடிந்தவுடன் தானா கலைஞ்சிருமா? 5 வருஷம் முடிஞ்ச உடனே கலைஞ்சிருமா?
ரெண்டாவது, சில நேரங்களில் பதவிக்காலம் முடியும் வரை குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். அது எப்படின்னா அவருக்கு வந்து பெரும்பான்மை இல்லை அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா, அந்த ஆட்சி மேல நம்பிக்கை இல்லைன்னா அவர் கலைக்கணும். மக்களவை கலைக்கப்பட்டால் அதன் பரிசீலனையில் இருந்த மசோதாக்கள் நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க பார்த்தோம்ல ஒரு இடத்துல மக்களவையில வந்து அந்த ஆட்சி கலைக்கப்படுதுன்னா அவருக்கு அந்த பரிசீலனையில் இருந்த மசோதாக்கள் தீர்மான நிலைமை என்ன ஆயிடும்? முடிவுக்கு வந்ததாகும். ஒரு வீட்டோ ஸ்டாப் ஆயிருங்க சார். புரியல, கேட்கலையா? ஸ்டாப் ஆயிருங்க சார். ஓகே ஓகே. நெக்ஸ்ட், சிம்பிள் மெஜாரிட்டி, அப்சல்யூட் மெஜாரிட்டி, எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. ஓகே, நம்ம இது பார்ப்போம்ல. சாதாரண மசோதா, ஒரு சாதாரண மசோதா, சிறப்பு மசோதா, சிறப்பு பெரும்பான்மை, அப்புறம் வந்து என்ன பார்ப்போம்? அறுதி சிறப்பு பெரும்பான்மைன்னு பார்ப்போம் இல்லையா? சாதாரண பெரும்பான்மை என்ன? 50% மேல ஒருத்தர் இருந்தாலே அது என்னது? இப்போ மொத்தம் 10 பேர் இருக்காங்க. 10 பேர்ல சாதாரண மசோதா 5+1 பாதி 5, 5க்கு மேல ஒருத்தர் இருந்தாலே அது என்னது? சாதாரண பெரும்பான்மை. நான் சொல்றது புரிஞ்சுங்களா? நம்ம ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும்னா இப்போ கேள்வி இப்ப நான் வந்து தமிழ்நாடோட பேரை மாத்துறேன். அப்போ இது எந்த பெரும்பான்மையின் மூலியமா ஏற்றுக்கொள்ளப்படும்? சிறப்பு பெரும்பான்மையா சாதாரண பெரும்பான்மை? சாதாரண பெரும்பான்மை. சாதாரண பெரும்பான்மை என்ன? அவைக்கு 10 பேர் வந்திருக்கான். அந்த 10 பேர்ல 5 பேர் பாதி 5க்கு 50%+1 வெறும் பாதிக்கு மேல ஓட்டு வந்தாலே அது சாதாரண பெரும்பான்மை. ஆனா அப்சல்யூட் பெரும்பான்மை என்ன பார்ப்போம்? என்ன இருக்கணும்? 3/2 பங்கு. மொத்த மக்கள் தொகையில சரி, மொத்த அவையில வந்து 2/3. 3/2. இப்போ வந்து இருக்கிறது 3 பேர் தான் இருக்காங்க. வந்திருக்கிறது ஒரு 30 பேர் வந்திருக்காங்கன்னு வச்சுக்க. இந்த 30 பேர்ல கட்டாயம் எத்தனை பேர் ஒப்புதல் அளிக்கணும்? 20 பேர். நான் சொல்றது புரியல. 30ல 20 பேர் ஒப்புதல் அளிச்சா அது பேர் இல்லை, அப்சல்யூட் மெஜாரிட்டி. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் மெஜாரிட்டி 50+1 ஆர்டினரி. இது எதுக்குன்னா சாதாரண மசோதாவுக்கு சாதாரண பெரும்பான்மை எதுக்கெல்லாம் தேவைப்படும்? சாதாரண மசோதாவுக்கு, அப்புறம் மணி பில் என்னது? பண மசோதாவுக்கு, பிளஸ் வந்து நிதி மசோதாவுக்கு. இது எல்லாத்தையுமே வந்து சாதாரண மசோதா. பிளஸ் வந்து நம்ம அந்த அரசியலமைப்பு ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதோ இது பண்றதோ பார்த்தோம்னா அதுவும் சாதாரண மசோதா. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்து மோர் தென் 50% டோட்டல் ஸ்ட்ரென்த், அதாவது 120+1. அது நம்ம தேவையில்ல. அதாவது என்ன சொல்ல வரோம்? 3/2 மடங்கு. ஓகேங்களா? 3/2 பங்கு வந்து அது அப்சல்யூட் மெஜாரிட்டி. எஃபெக்டிவ் மசோதா என்ன சொன்னோம்? அதேதான். நம்ம என்ன பார்த்தோம்னா இப்போ வந்து இங்க பார்த்தோம் இல்லையா? 30ல 20 பேரு பிளஸ் என்ன பண்ணோம்? இந்த மசோதாவை எங்க அனுப்புவாங்க? ஒவ்வொரு மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. மாநிலங்களவை இந்த மாநில சட்டப்பேரவைக்கு அனுப்புவாங்க. ஒட்டுமொத்த மாநில சட்டப்பேரவைக்கு எல்லா மாநிலத்துக்கும் அனுப்புவாங்க. அதுல குறைந்தபட்சம் 50 மாநிலங்கள், அதாவது இப்ப 100 மாநிலம் இருக்கிற 28 மாநிலங்களா, அதுல 14 மாநிலங்களாச்சும் என்ன பண்ணும்? இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கணும். அப்பதான் இது சொல்றோம். ஆமா, இதுதான் அறுதி பெரும்பான்மை, அறுதி சிறப்பு பெரும்பான்மை. ஓகேங்களா? அதான் இங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் போலாம். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படின்னா ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் சொல்றோம். 249 ஆர்டிஎல் ஸ்பெஷல் மெஜாரிட்டி எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆர்டிஎல் 249 என்ன பார்க்கும்? ஆர்டிஎல் 249 யாருக்கா ஞாபகம் இருக்கா? தேசிய நலன் கருதி மாநிலங்களவை மீது வந்து சட்டமேற்றும் அதிகாரம் சார். அதுக்கெல்லாம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. மாநில பட்ஜெட்ல மாநிலங்கள்ல சட்டமேற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஆர்டிகல் தான் 249. அப்போ அத வந்து 2/3 பங்கு இது கொண்டிருக்கணும் அப்படின்ற. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதே தான் பாக்குறோம். இது நமக்கு தேவையில்லை அதிகமா. சரி, மக்களவையில் ஒரு காலாவதியாக மசோதாக்களின் நிலை. மக்களவையில் ஒரு மசோதா தேங்கி இருந்தால் அது காலாவதியாகிவிடும். மக்களவையில நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்ப அந்த பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு லோக்சபா அப்படிலாம் பார்த்தா அது 2008ல கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து அப்படியே காலதாமதம் 2018ல கூட வந்து அப்படியே காலதாமதம் ஆகிடும் பார்த்தோம் இல்லையா? அப்போ ஒரு மசோதா மக்களவையில் ஒரு மசோதா தேங்கி இருந்தா அது என்னவா ஆயிடும்? காலாவதி ஆகிடும். மக்களவையில் மாநிலங்களவையில் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது தேங்கி இருந்தாலும் காலம். மக்களவையிலும் மாநிலங்களிலும் ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு ஏதாவது ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையில தேங்கி இருந்தாலும் அது என்ன பண்ணிடும்? காலாவதி ஆகிடும். கருத்து வேறுபாடு காரணமாக இரு அவையிலும் நிறைவேறாத மசோதா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? மக்களவை கலவதற்கு முன்பு கூட்ட அழைப்பு விடுத்திருந்தால் அந்த மசோதா காலாவதி ஆகாது. சப்போஸ் நம்ம ரீசெண்டா பார்க்கறதான் ஒரு அவையில நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையில நிறைவேற்றப்படலனாதான் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாரு? ஆர்டிகல் 108 யூஸ் பண்ணுவாரு. ஆமா, மாநிலங்களவையில் தோன்றி நிறைவேற்றப்பட்ட மசோதா மக்களவையில் தேங்கி இருந்தால் அந்த மசோதா காலாவதி ஆகாது. நோட் பண்ணுவோம். மாநிலங்களவையில தோன்றி எங்க தோன்றுது? மாநிலங்களவையில் தோன்றி நிறைவேற்றப்பட்ட மசோதா
மக்களவையில் தேங்கி இருந்தால் அந்த மசோதா என்னவா ஆகாதான், காலாவதி ஆகாது. ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதானு இங்க பாருங்க, மக்களவையில ஒரு மசோதா தேங்கி இருந்தால் அது காலாவதி ஆகிடும். அங்க தோன்றி அங்கேயே காலாவதி இருந்தால் அது வந்து தேங்கி இருந்தால் அது காலாவதி ஆகிடும். ஓகேவா? ஆனா மாநிலங்களவையில தோன்றி மாநிலங்களை கொண்டு வந்து மாநிலங்களில நிறைவேற்றப்பட்டு மக்களவையில தேங்கி இருந்தா அது என்னவா ஆகாது, காலாவதி ஆகாது. அப்படி தோன்றதுதான் அந்த நம்ம பெண்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லி கொண்டு வந்தோம்னா அந்த மசோதா அப்படிதான் வந்திருக்கும். நம்ம புக்ல படிக்கிறது. சரிங்களா? நோட் பண்ணி. இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் ஒப்புதல் காத்திருந்தால் அந்த மசோதா காலாவதி ஆகாது. அதே மாதிரி 2 இதுலயும் நிறைவேற்றப்பட்டுச்சு, குடியரசுத் வெயிட் அவர் ஒப்புதலுக்காக வெயிட் பண்றோம்னா அதுவும் காலாவதி ஆகாது. இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதா குடியரசுத் மறுபரிசீலனைக்கு அனுப்பிய பின்பு மக்களவை கலைந்தாலும் அந்த மசோதா என்ன பண்ணும், நம்ம 2 அவையிலும் நிறைவேற்றிட்டோம், அந்த மசோதாவை நம்ம எங்க அனுப்பிட்டோம், குடியரசுத் அனுப்பிட்டோம். ஆனா அந்த மக்களவை வந்து கலைஞ்சிருச்சு, அப்பயும் அந்த மசோதா என்ன ஆகாது, காலாவதி ஆகாது. ஓகேங்களா? சோ கோரம் நான் பாப்போம். கோரம்னா என்ன பார்த்தோம், 10 உறுப்பினர்கள் அல்லது சபையை நடத்த தேவையான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 10 உறுப்பினர்கள் அல்லது சபையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில 10ல ஒரு பங்கு தலைமை அதிகாரியை உள்ளடக்கிது. அது இன்க்ளூடு தலைமை அதிகாரி. ஓகேங்களா? சபாநாயகர் எதுவும் அவங்கள இதில் எது அதிகமோ, அதாவது 10 உறுப்பினர்களோ அல்லது வந்து 10ல் ஒரு பங்கு பர்சனோ. ஓகேங்களா? சோ சபையின் செயல்பாடுகளை முன்னெடுப்பதற்காக இருக்க வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை. கரெக்டா? சபாநாயகர் சபையில் ஒத்தி வைக்க வேண்டும் அல்லது கூட்டத்தை இடைநிறுத்த வேண்டும். சபாநாயகர் சபையை என்ன பண்ணலாம், சப்போஸ் கம்மியா இருந்துச்சுன்னா, ஓகேவா, சபாநாயகர் சபையை ஒத்தி வைக்கணும் அல்லது வந்து இடைநிறுத்தி வைக்கணும். அதாவது அந்த கோரம் இல்லைன்னா என்ன பண்ணணும், அவரு இதை பண்ணணும். மக்களவையில எத்தனை பேர் குறைந்தபட்சம், ஏன்னா மொத்தம் எவ்வளவு, மக்களவையில மொத்த உறுப்பினர் எவ்வளவு, 550. 550 10% எவ்வளவு, 55 போட்டலாமா? அதே மாதிரி மாநிலங்கள 250 சாமனா 250 அதுல வந்து 25 பேர். ஓகேவா? ஓகே, அதுதான் கோரம். கோரத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் 100. நம்ம தானே கோரத்தை பத்தி சொல்ற ஆர்டிகல் 100 தானே. கேஸ்ட் ஓட்டு பிளஸ் வந்து கோரம், ஞாபகம் இல்லையா? 100 தாங்க சார். யாரோட வாய்ஸ்மே கேட்கல, புரியல. 100ல சி. 100ல சி. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆட்சி மொழி. இப்ப பாராளுமன்றத்துல ஆட்சி மொழியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, நல்லா கவனிக்கணும். மொழியை பத்தி படிக்கக்கூடிய பகுதி வந்து 17. பகுதி 17 ஆர்டிகல் 343 வரைக்கும் சார். இது வந்து பகுதி 17 காமனா இந்தியாவில பேசக்கூடிய மொழிகளை பத்தி சொல்றது. ஆனா ஓகேனா, நம்ம இப்ப வந்து பாராளுமன்றத்துல என்ன மொழியை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 120 அலுவல் மொழிகள். ஓகே, அலுவல் மொழிகள் சட்டம் 1963 ஆங்கிலம் தொடர அனுமதி. நான் பார்த்தோம் அலுவல் மொழிகள் சட்டம் சொல்லி 1963 கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா. அந்த சட்டம் என்ன சொன்னா, ஆங்கிலத்தை தொடர அனுமதிக்கப்பட்டது. ஆங்கிலம் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிருப்பாங்க. இந்தி அல்லது ஆங்கிலம் சபையில் ஒரு உறுப்பினர் தனது தாய்மொழியில் உரையாற்றுவதற்கு அனுமதிக்கலாம். இந்தியா இங்கிலீஷ். நம்ம பாராளுமன்றத்துல என்ன மொழியில வந்து அலுவல் மொழி என்ன, பாராளுமன்றத்தோட அலுவல் மொழி என்னன்னா இந்தி அல்லது ஆங்கிலம். ஆமா, ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட தாய்மொழியிலேயே பேசலாம். ஆனா அதை டிரான்ஸ்லேட் பண்றது ஒரு ஆள் இருப்பாங்க. சபையில் ஒரு உறுப்பினர் தனது தாய்மொழியில் உரையாற்றுவதற்கு சபாநாயகர் என்ன பண்ணலாம், அனுமதிக்கலாம். ஆங்கிலத்தை ஒரு மொழியாக வைத்திருக்கலாமா என்பதை தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு உண்டு, பாராளுமன்றத்தில் தான் உண்டு. சரிங்களா? அப்போ பாராளுமன்றத்துல பேசக்கூடிய மொழியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, ஆர்டிகல் 120 நாடாளுமன்ற அலுவல்களில் பயன்படும் சாதனம். ஓகே, பாராளுமன்றம் நடைமுறை. ஓகே, கேள்வி நேரம். பாராளுமன்றத்தில் என்ன இருக்கு, கேள்வி நேரம் ஒண்ணு இருக்கு, தீர்மானங்கள், பூஜ்ய நேரம், அதெல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேள்வி நேரம். பாராளுமன்ற அமர்வுகளின் ஒவ்வொரு நாளின் முதல் மணி நேரம் என்ன பார்ப்போம், பாராளுமன்ற அமர்வுல ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் என்ன பார்ப்போம், அதுதான் கேள்வி நேரம். ஆமா, பாராளுமன்ற அமர்வுல ஒவ்வொரு நாளின் முதல் 1 மணி நேரம் வந்து கேள்வி நேரம். அந்த உறுப்பினர்கள் கேள்விகளை எழுப்புகிறார்கள், அவை சம்பந்தப்பட்ட அமைச்சர்களால் பதிலளிக்கப்படும். நட்சத்திர குறியீட்டு கேள்விகள் என்ன சொல்லுவாங்க, ஸ்டார்ட் கொஸ்டின், அன்ஸ்டார்ட் கொஸ்டின். அதாவது ஸ்டார்ட் கொஸ்டின் நட்சத்திர குறியீட்டு கேள்விகள் வாய் வழி பதில் தேவை. நட்சத்திர குறியீடாத கேள்விகள் எழுத்துப்பூர்வ பதில் தேவை. ஓகேங்களா? அதாவது மார்க் பண்ணி ஆல்ரெடி இதை நான் கேட்பேன்னு சொல்ற கேள்விக்கு வந்து என்னன்னா வாய் வழி பதில் தேவைன்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்காம, அதாவது இதை நான் கேட்க மாட்டேன்னு எதிர்பாராத விதமா கேட்கறாங்களே அந்த கேள்விக்கு வந்து என்ன, அது எழுத்துப்பூர்வ பதில் தேவை. டைம் கொடுப்பாங்க, பின்னாடி வந்து அது பதில் கொடுக்குற மாதிரி வரும். ஓகே, குறுகிய அறிவிப்பு கேள்விகள். அதான் இதெல்லாம் அந்த இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு கீழே இன்னொரு துணை கேள்வி கேட்கறேன் இல்லையா, அந்த மாதிரி குறுகிய அறிவிப்பு கேள்விகள் வாய் வழியாக பதில் அளிக்கப்பட்டது. 10 நாட்களுக்கு குறைவான அறிவிப்புகள். சோ நம்ம எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கலாம், அவங்க கேட்கக்கூடிய துணை கேள்விக்கு எத்தனை நாளுக்குள்ள பதில் அளிக்கலாம், 10 நாள். நமக்கு டைம் வந்து 10 நாள். ஓகேவா? சோ
ஸோ ஜஸ்ட் சிம்பிள் தான். கேள்வி நேரம் வந்து ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் நம்ம வந்து பாராளுமன்றத்துக்கு நம்ம உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு வந்து அமைச்சர்கள் பதில் அளிப்பாங்க. அந்த பதில்கள் வந்து நட்சத்திர குறியீடு இருந்துச்சுன்னா, அதாவது மார்க்கெட் இதா இருந்துச்சுன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய் வழியா பதில் சொல்லுவாங்க. இல்ல வந்து நட்சத்திர குறியீடு இல்லாம இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்க, எழுத்துப்பூர்வமா பதில் சொல்லுவாங்க. சில கேள்விகளுக்கு வந்து துணை கேள்விகள் கேட்பாங்க. அந்த துணை கேள்விகளுக்கு வந்து வாய் வழியா பதில் சொன்னா இல்ல 10 நாள் பதில் அறிவிப்பு காலம் எடுத்துக்கலாம். சரிங்களா? பூஜ்ய நேரம். கேள்வி நேரத்திற்கு பிறகு உடனடியாக தொடங்குவது என்னது? பூஜ்ய நேரம். கேள்வி நேரத்துக்கு பிறகு ஆமா பூஜ்ய. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, எப்போ சபை எப்போ கூடும் காலையில 11 1 பார்த்தோமா? சோ அப்ப 11 தொடங்குச்சுன்னா முதல் 1 மணி நேரம் எவ்வளவு? முதல் 1 மணி நேரம் கேள்வி 11 to 12. நான் சொல்றது புரியுதா? 11 இருந்து 12. ஆமா சார். முதல் 1 மணி நேரம் தானே, 11 to 12 தானே, இதுதான் கேள்வி நேரம். 12 இருந்து 1 சொல்றோம், 12. அப்ப 12 தான் நம்ம என்ன சொல்றோம், ஸ்டார்ட். கரெக்டா 12 தான் பூஜ்ய நேரம். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆமா. கேள்வி நேரத்திற்கு பிறகு உடனடியாக தொடர்ந்து நடைமுறை விதிகளில் குறிப்பிடப்படவில்லை. நோ மென்ஷன் இன் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர். இது என்னன்னு சொல்லி இது சொல்லல. பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெச்சரிக்கை இல்லாமல் பிரச்சனைகளை எழுப்ப ஒரு முறைசாரா நடைமுறை. இது என்னன்னா பூஜ்ய நேரம் அப்படின்னா பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்னெச்சரிக்கை இல்லாமல் பிரச்சனைகளை எழுப்ப ஒரு முறைசாரா நடைமுறை. ஸோ ஏதாவது தேசிய இதுல இம்பார்ட்டன்ட் விஷயம் நடக்குதுன்னா அதை பத்தி பேசக்கூடிய ஒரு நடைமுறை 1962 முதல் பயன்பாட்டில் உள்ளது. இப்போ பூஜ்ய நேரம் எப்ப இருந்து பயன்பாட்டில் உள்ளது? 1962. ஓகேங்களா? அந்த சீனா போர் வருது இல்லையா, அதுல இருந்து ஏன்னா எதிர்பாராத விதமான செயல்களை இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதிர்பாராத செயல்களை என்ன பண்ணுவாங்க, இதுல டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? சட்டம் ஏற்றுதல் வைக்கிறாங்க சார். எதுல மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல கூட 0 hour வைக்கிறாங்க சார், 12 to 1 மணி வரைக்கும். ஓகே ஓகே ஓகே. நாட்டுல நடக்கக்கூடிய நடப்புகளை பத்தி அதை பத்தி இது பண்றதுக்காக டிஸ்கஷன் பண்றதுக்காக இந்த பூஜ்ய நேரம் வச்சிருக்காங்க. இது எப்பல இருந்து நடைமுறையில இருந்ததுன்னா 1962. ஓகேங்களா? ஆமா. இதை பயன்படுத்தக்கூடிய நாடு வந்து இந்தியா தான். ஓகேங்களா? இது இந்தியாவில தான் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? சரி, தீர்மானம் பார்க்கலாமா? தீர்மானங்கள்: உரிமை மீறல் தீர்மானம், கண்டன தீர்மானம், கவன ஈர்ப்பு தீர்மானம், ஒத்திவைப்பு தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம். என்னென்ன தீர்மானம் இருக்குன்னு பாத்துங்க. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? தீர்மானங்களோட வகைகள் என்ன? உரிமை மீறல் தீர்மானம், கண்டன தீர்மானம். கண்டன தீர்மானம் உங்களுக்கு தெரியும், ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவரையோ உச்ச நீதிமன்ற நீதிபதியோ துணை குடியரசுத் தலைவரையோ இவங்களெல்லாம் பதவி நீக்க செய்யக்கூடியதான் கண்டன தீர்மானம் பார்ப்போம். ஓகேங்களா? ஒத்திவைப்பு தீர்மானம் அர்த்தம், ஒத்திவைப்பு தீர்மானம் இப்ப நாட்டுல ஏதோ திடீர்னு ஒரு பிரச்சனை வருது, அப்போ அந்த 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 அவங்க ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும், அந்த விஷயத்தை என்ன பண்ணா தற்காலிகமா இதை ஒத்தி வச்சுட்டு அந்த மெயினான விஷயத்துக்கு வந்து என்ன பண்ணும், அதான் கவன ஈர்ப்பு தீர்மானம். அது நாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அப்போ அதை வந்து என்ன பண்ணணும், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம்னு சொல்றது கவன ஈர்ப்பு தீர்மானம். ஆல்ரெடி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அதை ஒத்தி வைக்க, அந்த செயலை ஒத்தி வைக்கிறதுக்காக கொண்டு வந்து ஒத்திவைப்பு தீர்மானம். நம்பிக்கையில்லா தீர்மானம் உங்களுக்கு தெரியும். நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன? பிரதமரை வந்து மக்களவை கலைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் நம்பிக்கையில்லா தீர்மானம். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விவாத நிறுத்த தீர்மானம். அதான் உரிமை மீறல் தீர்மானமா இல்ல க்ளோஸ் மோஷன் கொடுக்குறாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட ஆமா இது வந்து என்னன்னா முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானம்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் வந்து அப்படியே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே போயிட்டு இருக்கு, ஓகேவா? அது வந்து முடிவுக்கே வரல, ஒரு தீர்மானம் முடிவுக்கே வரலன்னா அப்போ அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் என்னது? க்ளோசர் மோஷன், அதாவது விவாத நிறுத்த தீர்மானம். ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையில் போதுமான அளவு என்ன இல்ல விவாதம் செய்யப்பட்டு விட்டது என கருதினால், ஆனா அந்த விவாதத்தை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே போறாங்க, அவங்களுக்கு தேவையான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு, இருந்தாலும் அந்த விவாதம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கு, அப்ப இதுக்கு மேல இந்த விவாதத்தை நடத்த தேவையில்லைன்னு சொல்லி அந்த வாக்கெடுப்பு, ஓகேனா, விவாதத்தை நடத்தாமல் வாக்கெடுப்பு ஏற்பாடு செய்யுமாறு கோரும் தீர்மானமே என்னது? விவாத நிறுத்த தீர்மானம். நான் சொல்றது புரிஞ்சுதா? பேர்லயே இருக்கு. அதாவது முடிவுக்கு கொண்டு வரும் தீர்மானம் சொல்லுவாங்க. ஆமா, முடிவு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. ஜஸ்ட் ஒரு தீர்மானத்தை வந்து வாக்கெடுப்பு எல்லா விவாதமும் முடிஞ்ச பின்னாடி கண்டினியூ ஆயிட்டு அது முடிவு கொண்டு வரக்கூடிய தீர்மானத்துக்கு தான் முடிவு தீர்மானம். நெக்ஸ்ட் போலாமா? கவன ஈர்ப்பு தீர்மானம். ஒரு அவசர பொது பிரச்சனை. நான் சொன்னேன் கவன ஈர்ப்புன்னு அர்த்தம், ஒரு அவசர பொது பிரச்சனையை அந்த அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பயன்படுத்தப்படுது. இப்ப நாட்டுல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது, வேற இப்ப நம்ம வந்து அமைச்சரவையில அந்த நாட்டு நடப்பை வந்து என்ன பண்ணணும், கொண்டு வரணும், இங்க டிஸ்கஷன் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வரக்கூடிய ஒரு தீர்மானத்துக்கு தானது கவன ஈர்ப்பு தீர்மானம். ஒரு அவசர பொது பிரச்சனையில் அந்தந்த அமைச்சரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அதிகாரப்பூர்வ அறிக்கை கோருகிறது. ஓகேங்களா? 1954 இருந்து இந்திய பாராளுமன்றம் நடைமுறையில் பயன்படுது. அப்ப கவன ஈர்ப்பு தீர்மானம் எப்ப இருந்து வருது? பூஜ்ய நேரம் 1962. கவன ஈர்ப்பு தீர்மானம் 1962.
கவன ஈர்ப்பு தீர்மானம் 1954. ஒத்திவைப்பு தீர்மானம். ஒரு அவசர நிலைமை ஏற்பட்டால் அதற்கு உரிய அறிவிப்பை வழங்குவதற்கு மிகவும் தாமதமாகி விடும்போது அசாதாரண நடைமுறை கீழ் சபையின் கவனத்தை ஈர்க்க பயன்படுகிறது. மக்களவையில் பொதுமக்கள் நலன் கருதி கூட்டத்தை ஒத்தி வைக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்ப ஏதோ திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, அப்ப நாம என்ன பண்றோம்னா ஆல்ரெடி ஒரு தீர்மானத்தை வந்து விவாதிச்சுட்டே இருக்கோம். இப்ப வந்து சடனா வந்து அவசர நிலையெல்லாம் தேவைப்படுதுன்னா அப்ப ஒரு 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 விஷயத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம் தான் அது ஒத்திவைப்பு தீர்மானம். மக்களவையில் பொதுமக்கள் நலன் கருதியே கூட்டத்தை ஒத்திவைக்கும் தீர்மானம் எப்போதும் கொண்டு வரப்படுது. எதுக்காக தான்? மக்கள் நலன் கருதி மட்டும்தான் அந்த தீர்மானத்தை என்ன பண்றாங்க, ஒத்தி வைக்கிறதுக்கு கொண்டு வரேன்னு சொல்றாங்க. சோ இது வந்து 50 மெம்பர்ஸ். ஓகேனா, அட்ஜஸ்ட்மெண்ட் மோஷன் இருந்து 50 உறுப்பினர்கள் 2 மணி நேரம். ஓகேனா, எதுக்கு அந்த டைம் சொல்லிருக்காங்க தெரியல. மக்களவையில் பொதுமக்கள் நலன் கருதி ஒத்தி வைக்கும் தீர்மானம் 50 உறுப்பினர்கள் அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் ஆதரவு தேவை. என்ன சொல்றீங்க? 50 உறுப்பினர்கள் ஆதரவு தேவையா சார்? ஓகே. ஒத்திவைப்பு தீர்மானத்துக்கு வந்து 50 உறுப்பினர்களோட ஆதரவு இருக்கலாம். ஓகே, 2 மணி நேரம் சொல்றாங்க. அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அந்த ஹவர்ஸ் வந்து 2 மணி நேரமா இருக்கலாம். ஒத்தி வைக்கும் ஹவர்ஸ் வந்து 2 மணி நேரமா இருக்கலாம். ஓகே, நமக்கு தேவையில்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. அது வந்து 2.5 மணி நேரத்துக்கு குறையாம நடக்கணுமா சார்? எது சொல்லுங்க. ஒத்திவைப்பு தீர்மானம் வந்து நடக்கிறப்ப வந்து குறைஞ்சபட்சம் 2.5 மணி நேரத்துக்கு குறையாம நடக்கணுமா சார்? ஓகே, இந்த தீர்மானம் வந்து 2 மணி நேரத்துக்கு குறையாம நடக்கணும். 50 உறுப்பினர்கள் முன்மொழியணும். ஓகேங்களா? ஓகே, 50 உறுப்பினர் சப்போர்ட் பண்ணணும். சரி, நெக்ஸ்ட் வாங்க. நம்பிக்கை இல்லா தீர்மானம். ஜஸ்ட் படிச்சு விட்டுட்டு போலாம். இந்த கொஸ்டின்ஸ்ல வந்து நிறைய பார்த்துக்கலாம். பின்னாடி இப்ப பாலிட்டி முடிச்சுட்டா பாலிட்டி ரிலேட்டடா கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கை இல்லா தீர்மானம் மக்களவை. இது எங்க மட்டும் தான் கொண்டு வர முடியும்? மக்களவையில் அமைச்சரவை கூட்டாக பொறுப்பேற்கிறது. பார்ப்போம். நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை பதவி விலக வேண்டும். அப்படித்தானே பார்ப்போம். நம்பிக்கையில்லா தீர்மானம் இது பரிசீலிக்க குறைந்தபட்சம் 50 உறுப்பினர்களால் கையெழுத்து. அதேதான். அப்போ இதுவும் அதேதான். 50 உறுப்பினர்களால் கையெழுத்து போட வேண்டும். இங்கேயும் 50 உறுப்பினர்களால் கையெழுத்து போட வேண்டும். நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எத்தனை உறுப்பினர்கள் கையெழுத்து போடணும்? இத பரிசீலிக்க தீர்மானத்தை கொண்டு வர 50 பேர். ஆமா, அப்படிதான் பார்ப்போம். 50 உறுப்பினர். இந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு 50 உறுப்பினரோட கையெழுத்து தேவை. மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். பார்த்துட்டோம். உரிமை மீறல் தீர்மானம். ஒரு அமைச்சர் பாராளுமன்றத்தின் சலுகைகளை மீறியதாக அவர் நம்பினால் இந்த தீர்மானம் ஒரு உறுப்பினரால் முன்வைக்குது. யாரோ ஒரு அமைச்சரு அவங்க வந்து பாராளுமன்ற ரூல்ஸை மீறிட்டாங்கன்னு தெரிஞ்ச பின்னாடி நம்ம என்ன பண்றோம், அந்த தீர்மானத்தை ஒருத்தர் கொண்டு வைக்கிறாங்க. ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்றாருன்னா பாராளுமன்ற ரூல்ஸை மீறிட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இது சம்பந்தப்பட்ட அமைச்சரை அதிகாரப்பூர்வமா இது என்னன்னா ஒன்லி அந்த அமைச்சரை வந்து என்ன பண்றது, ஒரு அமைச்சரை வந்து பதவி விலகத்துக்காகவோ இல்ல அவர் வந்து தன்னை தப்ப வந்து சுட்டி காட்டுறதுக்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம். சரியா? ஓகேவா? உரிமை மீறல் தீர்மானம் என்ன தெரிஞ்சா போலாமா? கண்டன தீர்மானம். எல்லாருக்கும் தெரியும். இந்த தீர்மானம் ஒரு அமைச்சர் அல்லது அமைச்சர்கள் சபை முழுவதையும் எதிர்த்து பயன்படுத்தலாம். ஒரு அமைச்சரையோ அல்லது அமைச்சர்கள் சபை முழுவதுமே எதிர்த்து பயன்படுத்தலாம். கடுமையான விமர்சனத்தையும் கடுமையான கருத்து வேறுபாட்டையும் காட்டுகிறது. இது வந்து கடுமையான விமர்சனத்தையும் கடுமையான கருத்து வேறுபாட்டையும் காட்டுது. இந்த விமர்சனத்தை இந்த தீர்மானத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள், அப்புறம் வந்து சிஏஜி, இவங்க எல்லாத்தையும் இப்படிதான் பதவி நீக்குவோம். சரிங்களா? இது நம்ம கண்டன தீர்மானம் எத்தனை பேரு? 14. என்ன பார்ப்போம், 4 1 பங்கு உறுப்பினர்களா? அப்படிதான் பார்ப்போம். 4 1 பங்கு உறுப்பினர்கள் வந்து அதுக்கு வந்து ஓகே பண்ணிருக்கணும், பிளஸ் கையெழுத்து போட்டுருக்கணும், பிளஸ் வந்து எத்தனை நாளுக்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் அனுப்பணும்? 14 நாளைக்கு முன்னாடி. ஓகே ஓகே. கில்லட்டின் தீர்மானம் வந்து சொல்லுங்க. கண்டன தீர்மானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா வந்து இது வந்து எதிர்கட்சியால தான் மேக்சிமம் கொண்டாடப்படுங்க சார். சப்போஸ் இந்த கண்டன தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டாலும் வந்து ஆட்சி வந்து கலையாது சார். ஆமா, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தா ஆட்சி கலையும், கண்டன தீர்மானம் கொண்டு வந்தா ஆட்சி கலையாது. பர்டிகுலர் மெம்பர் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கலைப்பாங்க, இது பண்ணுவாங்க, பதவி நீக்கம் செய்வாங்க. சரிங்களா? ஓகே. கில்லட்டின் நம்பிக்கையில்லா தீர்மானம் இருக்குல்ல சார்? ஆமா, அது வந்து ஃபர்ஸ்ட் 1963 கொண்டு வந்திருப்பாங்க சார். அப்பதான் நேரு நேரு கரெக்ட். சொல்லுங்க 1963 நேரு எதிர்த்து கொண்டு வருவாங்க. அந்த தீர்மானம் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஓகேங்களா? நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலியமா நமக்கு வந்து இது அமைச்சரவை கலைஞ்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் பேர் என்ன பார்த்தோம், மொரார்ஜி தேசாயி, அப்புறம் வந்து தேவராஜா, என்ன ஒரு பேர் வருமே, என்ன பேரு, தேவகவுடா. தேவகவுடா, இவங்க தான் கலைவாங்க. சரிங்களா? ஓகே.
கில்லட்டின் என்பது வாத நிறுத்தம். கில்லட்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்க. கில்லட்டின் சொல்லுவாங்க, ஓகேங்களா. கில்லட்டின் என்பது வாத நிறுத்த தீர்மானத்தின் ஒரு வகையாகும், ஓகேங்களா. இதன்படி அவையில் தொடர்ந்து விவாதம் நடத்த கால அவகாசம் இல்லாத நிலையில் ஏற்கனவே விவாதம் முடிவுற்ற மசோதாவின் ஒரு பகுதியோடு விவாதம் நடைபெறாத பகுதிகளையும் இணைத்து வாக்கெடுப்புகள் விடப்படும். அதாவது இப்போ வந்து இப்ப என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து ஒரு 5 மசோதா இருக்குது. இந்த ஓட்டு போட ஆரம்பிங்கன்னு சொல்லுவாங்க. புரியல. ஸ்டாப் தி டிஸ்கஷன் அண்ட் புட் ஆன் தி வோட் சொல்லுவாங்க சார். இது கேட்கல, இன்னொரு சொல்றீங்களா? ஸ்டாப் தி டிஸ்கஷன் அண்ட் புட் ஆன் தி வோட் ன்னு சொல்லுவாங்க சார். ஓகே ஓகே. மசோதாவெல்லாம் வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மசோதா கூட சேர்த்து வச்சு இது பண்ணிடுவாங்க சார். முடிச்சிடுவாங்க. இப்ப வந்து 5 மசோதா வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. இப்போ ஆல்ரெடி இது வந்து டைம் பத்தல, இப்ப எனக்கு நேரம் பத்தல, கூட்டத்தொடரோட நேரம் பத்தாவது போது என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி இப்ப நடந்துக்கிற தீர்மானத்தை அப்படியே நிறுத்திட்டு இதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் நடந்திருக்கும் இல்லையா, அதோட வாக்கெடுப்போட இருக்கிற 5 தீர்மானத்துக்கும் வாக்கெடுத்துருவாங்க ஸ்ட்ரைட்டா, ஓகேங்களா. சோ அது பேர் தான் கில்லட்டின் தீர்மானம் சொல்லுவாங்க. கில்லட்டின் என்பது வாத நிறுத்த தீர்மானத்தின் ஒரு வகையாகும். இதன்படி அவையில் தொடர்ந்து விவாதம் நடத்த கால அவகாசம் இல்லாத நிலையில் ஏற்கனவே விவாதம் முடிவுற்ற மசோதாவின் ஒரு பகுதியோடு மீத இருக்கக்கூடிய மசோதாவையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, வாக்கெடுப்புக்கு விட்டுறது. நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு மசோதாவும் விவாதிச்ச பின்னாடிதான் வாக்கெடுப்புக்கு போகணும். ஆனா என்ன பண்றாங்கன்னா, நேரம் இல்லாதனால ஆல்ரெடி விவாதிச்ச ஒரு மசோதாவோட பின்னாடி இருக்கிறது சேர்த்து என்ன பண்ணிடுறாங்க, வாக்கெடுப்புக்கு அனுப்பிடுறாங்க. பொதுவாக பட்ஜெட் விவாதத்தின் போது இது அதிகம். இது எங்க பயன்படுது, ஏன்னா பட்ஜெட்ல வந்து நிறைய இது இருக்கும் இல்லையா, நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் பட்ஜெட்ல. ஒரு தனிப்பட்ட மசோதா இருந்தா கம்மியா இருக்கும், ஆனா பட்ஜெட்ல வந்து நிறைய இது இருக்கும் இல்லையா, அப்போ டைம் இருக்காது. சோ அந்த மாதிரி சமயத்துல இது யூஸ் பண்றாங்க, கில்லட்டின். நோட் பண்ணி வச்சுங்க, ஓகேவா. சோ மசோதாக்கள் பார்த்துட்டோம். அது வந்து கண்டன தீர்மானம், நம்பிக்கையில்லா தீர்மானம் பார்க்கலாமா. கண்டன தீர்மானம் எங்க, மக்களவையில் இத்தீர்மானம் கொண்டு வர காரணம் கூற வேண்டுமா. மக்களவையில இந்த தீர்மானத்தை கொண்டு வரதுக்கு என்ன தேவைப்படும், காரணம் கூறணும். ஆனா மக்களவையில் இத்தீர்மானம் கொண்டு வர காரணம் கூற தேவையில்லை, ஓகேவா. நம்பிக்கை இல்லாதது. இத்தீர்மானம் வந்து ஒரு தனி அமைச்சர் மீதோ அல்லது ஒரு அமைச்சரவை குழு மீதோ அல்லது ஒட்டுமொத்த குழு மீதோ கொண்டு வரலாம். கண்டன தீர்மானத்தை யார் மேல கொண்டு வரலாம், நம்ம அதான சொன்னோம், ஒரு தனி அமைச்சர் மீதோ அல்லது ஒரு அமைச்சரவை குழு மீதோ, அந்த கேபினெட் அமைச்சரவை குழு மீதோ இல்ல ஒட்டுமொத்த அமைச்சரவை மேலேயோ கொண்டு வரலாம். ஆனா இத்தீர்மானம் ஒட்டுமொத்த அமைச்சர்கள் குழு மீது மட்டுமே. நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன அர்த்தம், யாரு ஆட்சியில இருக்காங்களோ அந்த அமைச்சர் குழு இது மேல நம்பிக்கை இல்ல. ஆமா, இது ஆனா ஒரு தனிப்பட்ட நபராலையோ இல்ல வந்து ஒரு கூட்டம் ஒரு குழுவையோ மேலே கொண்டு வரலாம். கண்டன தீர்மானம் ஒரு குறிப்பிட்ட கொள்கை அல்லது செயல்பாடுகளை கண்டிப்பதாக அமையும். இப்ப நான் வந்து புதுசா ஒரு திட்டம் கொண்டு வரேன், கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வரணும். அந்த திட்டத்தை எதிர்த்து எதிர்கட்சி கொண்டு வராங்க இல்லையா, சோ அப்போ ஸ்பெசிபிக்கா ஒரு விஷயத்தை எதிர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படுது. ஆனா மக்களவை தீர்மானம், இதுல நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன அர்த்தம், மக்களவையின் பெரும்பான்மையை வந்து என்ன பண்ணும், குறையும் தீர்மானம். மக்களவையில அந்த பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்றதுக்காக வரக்கூடிய தீர்மானம் அது நம்பிக்கையில்லா தீர்மானம். புரிஞ்சுன்னா, ஆட்சி கலைப்பதற்காக. சிம்பிளா சொல்ல போனா மக்களவை தீர்மானம் நம்பிக்கையில்லா தீர்மானம் இருந்தாலே ஆட்சி கலைப்பதற்காக கொண்டு வரப்பட்ட தீர்மானம். ஆனா கண்டன தீர்மானம்னா, இப்ப நான் வந்து கண்டனம்னா என்ன அர்த்தம், எதிர்ப்பை தெரிவிக்கிறேன். இப்ப நீ ஒரு அம்மா உணவகத்தை வந்து நான் க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டா கட்டாயம் யார் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இப்ப டிஎம்கே வந்து அம்மா உணவகத்தை மூடுறேன்னு சொன்னா ஏடிஎம்கே அதாவது எதிர்கட்சி வந்து என்ன பண்ணுனா, நான் இதை வந்து கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடியதுதான் என்னது, கண்டன தீர்மானம். சப்போஸ் அது வந்து யார் மேல கொண்டு வரலாம், யாரு அந்த அமைச்சர் அம்மா உணவகத்தை மூட சொல்லி ஒரு அமைச்சர் சொல்லியிருப்பார் இல்லையா, சோ அப்ப அந்த ஸ்பெசிபிக்கான அமைச்சர் மேலேயோ இல்ல அமைச்சரவை குழு மேலேயோ இல்ல ஒட்டுமொத்த கவர்மெண்ட் மேலேயோ கொண்டு வரலாம், சரிங்களா. ஆனா நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ன அர்த்தம், நம்பிக்கையில்லா தீர்மானம் இந்த கவர்மெண்ட் மேல இது வந்து பெரும்பான்மை இழந்துருச்சு, அப்போ ஒட்டுமொத்த அரசு மேல கொண்டு வரப்பட்டா நம்பிக்கையில்லா தீர்மானம். மக்களவையில் இத்தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அமைச்சரவை அரசு கலைய தேவையில்லை. மக்களவை தீர்மானம் இது ஜஸ்ட் எதிர்ப்பு, கண்டனம். இது நிறைவேற்றப்பட்டால் என்ன தேவையில்லை, அந்த திட்டத்தை மட்டும்தான் கைவிடுவாங்களே தவிர அந்த அமைச்சரவையை என்ன பண்ண மாட்டாங்க, கலைக்க மாட்டாங்க. ஆனா இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் கட்டாயம் என்ன பண்ணும், அந்த அமைச்சரவை என்ன ஆகும், கலைச்சிடும். ஓகே, பாராளுமன்றத்தின் சட்டமேற்றம் நடைமுறை. ஓகேங்களா, சட்டமேற்றம் நடைமுறை போகணுமா, ஒரு மசோதா பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது, கரெக்டா. அமைச்சராலேயோ இல்ல ஒரு தனி நபராலேயோ ஒரு மசோதா நம்ம கொண்டு வரோமா,
ஆனா பொது மசோதா, இது வந்து பொது மசோதான்றாங்க. பொது மசோதா பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்படுகிறது. அரசாங்கத்தின் கொள்கையினை இது பிரதிபலிக்கிறதுன்னு சொல்றாங்க. ஓகே, தனிநபர் மசோதா பார்க்கலாமா? இது வந்து பொது மசோதா. ஓகேங்களா? பாராளுமன்றத்தில் சட்டமேற்கும் நடைமுறை. ஃபர்ஸ்ட் வந்து பொது மசோதா. பொது மசோதா யாரால தான் நடைமுறை கொண்டு வரப்படும்? ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்படும். அது வந்து அரசாங்கத்தின் கொள்கையை பிரதிபலிக்கிறது. தனிநபர் மசோதா என்ன பண்ணலாம்? அமைச்சரை தவிர எந்த உறுப்பினரும் அறிமுகப்படுத்தக்கூடியதான் அது தனிநபர் மசோதா. பொது விவகாரங்களில் எதிர்கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிபலிக்குது. இது வந்து பொது விவகாரங்கள்ல யார் கொண்டு வரா? எதிர்கட்சியோட நிலைப்பாட்டை பிரதிபலிக்கிறது. இப்ப யார் வேணாலும் என்ன கொண்டு வரலாம்? அமைச்சரவை உறுப்பினர்கள் இல்லாம பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாரா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணலாம்? இந்த தனிநபர் மசோதா. நம்ம திருச்சி சிவா ஒரு மசோதா கொண்டு வந்தார் குடும்பப்பிள்ளையா, கடைசியாக கொண்டு வரப்பட்டது அது மாதிரி கொண்டு வரதான் தனிநபர் மசோதா. சரி, தனிநபர் மசோதாவை குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? அவருக்கு என்ன பவர் இருக்கு? குடியரசுத் தலைவருக்கு அப்ரூவ் பண்ணலாம், இல்லைன்னா ஒதுக்கி வச்சிடலாம் சார். அந்த வீட்டோ பவருக்கு என்ன பவர்? என்ன பேர் அதுக்கு? வீட்டோ பவருக்கு நேற்று பார்த்தோம்ல, என்ன வீட்டோ? பாக்கெட் வீட்டோ இல்ல. பாக்கெட் வீட்டோன்றது கால வரையறைக்கு வச்சுக்கிறது பாக்கெட் வீட்டோ. முழுமையான ரத்து அதிகாரம் சார். அப்சல்யூட் வீட்டோ. முழுமையான ரத்து அதிகாரம். ஏன்னா தனிநபர் கொண்டு வரத குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலாம்? ரத்து செஞ்சிடலாம். ஓகேங்களா? ரத்து செய்யறதுக்கு இல்ல நிறுத்தி வைக்கிறதுக்கோ இல்ல வந்து என்ன பண்ணலாம், அது க்ளோஸ் பண்றதுக்கோ முழுமையான அதிகாரம் யாருக்கு உண்டு? குடியரசுத் தலைவருக்கு உண்டு. சோ அப்ப வந்து முழுமையான ரத்து அதிகாரம் தனிநபர் மசோதா மீது அவர் முழுமையான ரத்து அதிகாரத்தை கொண்டு இருப்பாரு. அது மட்டும் இல்லாம வேற என்ன பார்த்தோம்? ஒரு ஆட்சியில கொண்டு வரப்பட்டு அது அந்த ஆட்சி வந்து மாற போதுன்னா அப்ப அந்த சமயத்துல கொண்டு வரப்பட்ட மசோதாவை அவர் என்ன பண்ணலாம்? ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சரிங்களா? சரி, இது வந்து பொது எதிர்கட்சி நிலைப்பாட்டை பிரதிபலிக்குது. நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் பில். அப்போ 2 மசோதா. ஒன்னு வந்து பொது மசோதா, அது அமைச்சரால கொண்டு வரப்படுறது. இன்னொன்னு வந்து தனிநபரால் கொண்டு வரப்படும் மசோதா. சரிங்களா? அந்த பொது மசோதானா அதான் சொல்லுவோம், பண மசோதா. அப்புறம் வந்து வேற என்ன சொல்லலாம்? நிதி மசோதா. அப்புறம் அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாவை ஒரு தனிநபர் கொண்டு வர முடியுமா? கட்டாயம் முடியாது. அமைச்சர். சரி, சட்ட மசோதாக்களின் வகைகள். ஆர்டினரி பில் என்ன போகிறோம்? சாதாரண மசோதாக்கள். சட்ட மசோதாக்களின் வகைகள் நோட் பண்ணுங்க. சாதாரண மசோதா பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 107, 108. 107, 108. ஏன்னா சாதாரண மசோதாவுக்கு தான் நம்ம எதை கூட்டுவோம்? ஆமா, கூட்டம் வந்து சாதாரண மசோதா கூட்டுவோம். நீங்க போயிட்டு பண மசோதாவுக்கோ இல்ல வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா கூட்ட எங்கேயாவது கூட்ட முடியுமா? கூட்ட தேவையில்லை. ஏன்னா வந்து அதுக்கு வந்து மக்களவை மாநிலங்களவை ஒப்புதல் அளிக்கலனா கூட 14 நாட்ல என்ன ஆயிடும்? அது வெறும் 14 நாள்ல ஒப்புதல் ஆன மாதிரி கணக்கு. அப்ப அங்க வந்து நமக்கு என்ன தேவையில்ல? சட்ட மசோதா, அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதாக்கோ பண மசோதாவுக்கோ அந்த 14 நாள் மீதி டைம் தேவையில்லை. ஆனா வந்து சாதாரண மசோதாவுக்கு தான் என்ன பண்ணுவோம்? 2 பேரும் ஒப்புதல் அளிக்காம இருக்காங்க, ஒரு அவையில் நிறைவேற்றப்பட்டு இன்னொரு அவையில் நிறைவேற்றப்படலாம் கூட்டு கூட்டம். அப்ப 107, 108 சாதாரண மசோதா. பண மசோதா என்ன பார்த்தோம்? 10 சார். பண மசோதா 110. நிதி மசோதா 117. நோட் பண்ணுங்க, நிதி மசோதா 117. பண மசோதா வேற, நல்லா கவனிக்கணும். பண மசோதா வேற, நிதி மசோதா வேற, ரெண்டும் ஒண்ணு கிடையாது. சரிங்களா? நோட் பண்ணுங்க. மணி பில் வேற, பினான்ஸ் பில் வேற. சரிங்களா? ஓகே, அது வந்து ஆமா. இப்போ நம்ம பண மசோதான்றோம் இல்லையா? சொல்லுங்க. இல்ல, ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? பண மசோதாக்கும் நிதி மசோதாக்கும்? எனக்கு இதை பத்தி அதிகமா தெரியாது. பட் என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பண மசோதான்றது வந்து இப்ப நம்ம அமௌண்ட் ஒரு துறைக்கு அமௌண்டா ஒதுக்குறோம்ல, ஒரு துறைக்கோ இல்ல ஒரு செயல் திட்டத்துக்கோ. இப்ப நான் என்ன பண்ணா, கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன் இல்லையா? இப்ப இந்த திட்டத்துக்கு எனக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும்னு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அப்போ நான் வந்து இந்த திட்டத்துக்கு இவ்வளவு எனக்கு பணம் இந்த துறைக்கு இவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லக்கூடியது பண மசோதா. நிதி மசோதான்றது நம்ம பட்ஜெட் கொண்டு வரோம்ல, பட்ஜெட்டையோ இல்ல வந்து ஒரு நிதி ஆணையம், இப்போ நான் வந்து மாநிலங்களுக்கு இவ்வளவு நிதியை பிரித்தளிக்க போறேன் அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? பட்ஜெட்டுக்காகவோ இல்ல வந்து நிதி ஆணையம்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு துறைக்கும் ஒட்டுமொத்தமா கணக்கு போடுவாங்கல்ல, ஒரு வரவு செலவு வச்சு பார்ப்பாங்கல்ல. அப்ப அதுக்குதான் அந்த மாதிரிதான் வரும் நிதி மசோதா. சொல்லுங்க ரமேஷ்.
சரி. அதாவது பண மசோதா அப்படின்னா ஒரு மசோதா வந்து தாக்கல் பண்ணுவாங்க சார். அதுல பணம் சம்பந்தப்பட்ட நிறைய டீடைல் வந்து இருக்கும் சார். அது வந்து டைரக்டா நம்ம அந்த நிதி ஆணையம் திட்டக்குழுல இருந்து டைரக்டா எடுத்து செலவு பண்ணிடலாம் சார். அது இல்லாம பார்த்தோம்னா நம்ம சில விஷயங்களுக்காக வந்து பார்த்தோம்னா இந்த இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம் சார். அதெல்லாம் பார்த்து பண மசோதால வந்து நம்ம வந்து காமிக்க முடியாது. அது பூராமே வந்து நிதி மசோதாங்க சார். சிம்பிளா சொல்ல போனா அப்படின்னு என்னன்னா எல்லா பண மசோதாவுமே நிதி மசோதா மாதிரி கான்செப்ட்ல வரும். ஆனா எல்லா நிதி மசோதாவுமே பண மசோதா பண மசோதா கான்செப்ட்ல வராது. கிடையாது. அதேதான். ஏன்னா பண மசோதான்றது அதேதான். அமௌண்ட்டை மட்டும் சொன்னா அது பண மசோதா சேரும். ஆனா நிதி மசோதான்றது அது ஒதுக்கப்படலாம், ஒதுக்கப்படாம ரிஜெக்ட் பண்ணலாம். அது அது அந்த திட்டத்துக்கு ஏத்த மாதிரி விவாதிச்சு குறைக்கலாம், ஏத்தலாம், எல்லாமே. ஓகேனா ஞாபகம் வச்சுங்க. நிதி நிதி மசோதா மசோதா எதோட வந்து மக்களவையில மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் சார். ஆமா, பண மசோதான்னு வந்தாலே பண நம்ம இதுதான் மசோதாவும் மக்களவையில மட்டும்தான். நீங்க சிம்பிளா நிதி மசோதாவை எது கூட கம்பேர் பண்ணிக்கீங்கன்னா ஆர்டிகல் 280 என்ன சொல்லுவோம்? ஆர்டிகல் 280 நிதி நிதி ஆணையம். ஆணையம். நிதி அதே ஆணையம். மாதிரி நிதி ஆணையம். அப்புறம் வரவு செலவு பட்ஜெட் சொல்றோம் இல்லையா? வரவு செலவு பட்ஜெட் சொல்றோம் இல்லையா? இது ரெண்டுத்தோட மட்டும் நீங்க கம்பேர் பண்ணிட்டா போதும். பண மசோதான்றது ஒரு துறைக்கு, அதாவது நம்ம இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து பணத்தை எடுக்கிறோம்ல, இந்திய தொகுப்பு நிதியிலிருந்து எடுப்போம் இல்லையா? அதுல இருந்து எடுக்கக்கூடியதுதான் பண மசோதா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாம். அரசியலமைப்பு திருத்த மசோதா எல்லாருக்கும் தெரியும், 368. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து சாதாரண மசோதா, பண மசோதா, நிதி மசோதா, அரசியலமைப்பு திருத்த மசோதா 368. ஓகேங்களா? விதி ஞாபகம் வச்சுங்களா? விதி ஞாபகம் வச்சுங்க. 107, 108, 110, 117, 368. சரி, சாதாரண மசோதா பாருங்க. மக்களவை அல்லது மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்படுது. சாதாரண மசோதா எங்க பார்த்தோம்? சாதாரண மசோதா எங்க வேணாலும் கொண்டு வரலாம் பார்த்தோமா? மக்களவையிலும் மாநிலவையிலும் கொண்டு வரலாம். அமைச்சர் அல்லது தனிநபர் சாதாரண மசோதா யார் கொண்டு வரலாம்? அமைச்சரும் கொண்டு வரலாம், தனிநபரும் கொண்டு வரலாம். எம்எல்ஏ எம்பி ஜனாதிபதியின் பரிந்துரை இல்லாமல். ஆமா, சாதாரண மசோதாக்கு என்ன தேவையில்லை? ஜனாதிபதியோட பரிந்துரை தேவையில்லை. மாநிலங்களவையால் திருத்தப்படலாம் அல்லது நிராகரிக்கப்படலாம். மாநிலங்களவையால் அதிகபட்சம் 6 மாதங்கள். எதுக்கு? நல்ல கவனிங்க. எதுக்கு? சாதாரண மசோதா. சாதாரண மசோதா. இப்போ நான் வந்து மக்களவையில கொண்டு வந்துட்டேன். இதை எங்க அனுப்புறேன்? மாநிலங்களவைக்கு அனுப்புறேன். மாநிலங்களவை அதை என்ன பண்ணலாம்னா திருத்தலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஓகேங்களா? ஆனா எத்தனை முறை தான் நிராகரிக்க முடியும்? இங்கேயும் அதே கான்செப்ட் தான். ஒரு முறை நிராகரிச்சு அனுப்பிட்டாங்க. மீண்டும் இவங்க வந்து இவங்க மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து திருத்தியோ இல்ல வந்து அதே இதை விஷயத்த மீண்டும் ஏற்றி அனுப்பினாலும் இவங்க என்ன பண்ணுவோம்? ஓகே, அழிச்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா யாருக்கு பவர் அதிகம்? மக்களவைக்கு தான் பவர். நெக்ஸ்ட், மாநிலங்களில் அதிகபட்சம் எத்தனை மாசம் வரையும் அதை நிறுத்தி வைக்க முடியும்? 6 மாசம். ஓகே. மக்களவை சபாநாயகரின் சான்றிதழ் தேவையில்லை. இதுக்கு என்ன தேவையில்லை? பண மசோதாவுக்கு தான். இது பண மசோதாவா சாதாரண மசோதான்னு சொல்றதுக்கு எது தேவை? பண மசோதாவா இல்லையா? மக்களவையோட பர்மிஷன் தேவை. சாதாரண மசோதாவுக்கு தேவை கிடையாது. 2 அவைகள் ஒப்புதல் அளித்த பின்னர், ஆமா தானே, 2 அவையும் ஒப்புதல் அளித்த பின்னர் தான் ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படுது. பேரவையில் மசோதா தோல்வி அடைந்தால் அரசு பதவி விலக நேரும். பேரவையில் மசோதா தோல்வி அடைந்தால் அரசு, ஏன்னா சாதாரண மசோதாக்கு என்ன அர்த்தம்? பேரவையில் மசோதா தோல்வி அடைந்தால் நம்பிக்கை. ஆமா, பேரவைன்னு என்ன சொல்றாங்க? மக்களவையில ஒரு மசோதாவை கொண்டு வந்து மக்களவையில, ஏன்னா சாதாரண மசோதா வந்து மக்களவையில தோல்வி அடைஞ்சுன்னா அது கட்டாயம் என்ன அர்த்தம்? அந்த அரசு பதவி விலகணும். இதை நோக்கி அமைச்சர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிதான் சார். என்ன ப்ரோ? அமைச்சர் கொண்டு வரதுதான். புரியல, கேட்கல. ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட எம்எல்ஏ எம்பி அல்லது மினிஸ்டர் யாரோ வந்து ஒரு மசோதா வந்து கொடுத்து அவங்க இதுல வந்து மக்களவையில அமைச்சர் கொண்டு வந்து, ஓகேனா, மக்களவையில அமைச்சர் கொண்டு வந்து நிராகரிக்கப்பட்டால் அந்த அரசு என்ன ஆயிடும்? ஒட்டுமொத்த அரசும் யாரு? மக்களவை நான் பார்த்தோம். ஒட்டுமொத்த அமைச்சர்களும் யாருக்கு பொறுப்பானவர்னா மக்களவைக்கு கூட்டு பொறுப்பானவர்கள். ஒரு அமைச்சர் கொண்டு வர்றது தோல்வி அடைஞ்சுன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பதவி விலகணும். ஓகேனா? தனிநபர் மசோதா கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட், மசோதா நிராகரிக்கப்படலாம், ஒப்புதல் அளிக்கப்படலாம். யாரால? குடியரசுத் தலைவரால. ஆமா தானே? ஆர்டிகல் 112 சொல்லுது, மசோதா நிராகரிக்கப்படலாம், ஒப்புதல் அளிக்கப்படலாம் அல்லது பரிசீலனைக்காக ஜனாதிபதியால் திருப்பி அனுப்பப்படலாம். ஓகே, சரி, நெக்ஸ்ட் போலாமா? சரி, ஒவ்வொரு சட்ட முன்வரையும் ஒரு சட்டத்தை கொண்டு வரும். அது எத்தனை வாசிப்பை கொண்டு இருக்கும்? 3 வாசிப்பு. எத்தனை நிலைனா 5 நிலைகள். நிலையா கேட்டா 5, வாசிப்பா கேட்டா 3. உங்களை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? முதல் வாசிப்பு. அடுத்தது அது விவாதம் போகும். அடுத்தது 2வது வாசிப்பு. இந்த 2வது வாசிப்புக்கு அடுத்து அது எங்க அனுப்புவாங்க? ஒரு குழுவுக்கு அனுப்புவாங்க. அந்த குழு வந்து இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நான் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர். ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்? நான் என்ன ஒரு மசோதா கொண்டு வரேன்னா, இந்த மாதிரி காலை சிற்றுணவுன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வரேன். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? நான் கொண்டு வர மசோதாவை நான் என்ன பண்ணுவேன்? சபையில வாசிப்பேன். புரியுதா? நான் சபையில வாசிப்பேன். அதுதான் முதல் வாசிப்பு. புரியுதா?
அதுதான் முதல் வாசிப்பு. அந்த வாசிப்பு வந்தோடனே அது மேல என்ன பண்ணுவாங்க, 2 நாளோ 3 நாளோ ஒரு குறிப்பிட்ட நாளோ எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, விவாதிப்பாங்க. விவாதிச்சு இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா இந்த மாதிரி வந்து காலை உணவு டெய்லியும் காலைல வந்து என்ன பண்ணலாம்னா சாப்பாடு போடலாம். அப்போ அதுல வந்து சில பேர் என்ன சொல்லுவாங்க, விவாதிச்சு என்ன பண்ணுவாங்க, எப்ப கூட முட்டை சேர்த்துக்கலாம், இல்ல கூட வாழைப்பழம் சேர்த்துக்கலாம், இல்லப்பா இந்த திட்டம் வந்து வேற ஏதாவது கம்மி பண்ணலாம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு சில விவாதங்களை சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்குள்ள விவாதிச்சுட்டு ஓகே இது ஓகே, இப்ப காலையில முட்டைக்கு பதிலா நம்ம என்ன சேர்த்துக்கலாம், கேரட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அடுத்த வாசிப்பு என்ன இருக்கும், 2ஆம் வாசிப்பு கொஞ்ச நாள் கழிச்சு வாசிப்பாங்க. சோ அந்த 2ஆம் வாசிப்புக்கு அடுத்து புரியல, யாராவது சொல்றீங்களா? சார் முதல் வாசிப்புல வந்து விவாதம் கிடையாது சார். முதல் வாசிப்புல விவாதம் அப்ப கிடையாது. வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆமா சார். முதல் விவாதம் இருக்காது. வாசிப்பு வந்து பார்த்தோன்னா என்னன்னு சொல்லிடுவாங்க. அதை வந்து கவர்மெண்டோட கெசட்ல வந்து வெளியிட்டுருவாங்க சார். அவ்வளவுதான் சார். ஓகே ஓகே ஓகே. ஆமா ஆமா. அறிவிப்பா முதல் வாசிப்பு, அடுத்தது அறிவிப்பு, அடுத்து 2ஆம் வாசிப்புல தான் இந்த இதுவா. ஓகே. 2ஆம் வாசிப்புல வந்து அது விவாதம் பண்றாங்க. விவாதம் பண்ணி அதை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு அதை எங்க பண்ணுவாங்க, இப்போ இந்த காலை சுற்றணும் நாம சொல்லிட்டோம், இதை டெக்னிக்கலா நடத்த முடியுமான்னு யாருக்கு அனுப்புவாங்க, அந்த குழுவுக்கு. அதுக்குன்னு குறிப்பிட்ட ஒரு துறைக்கோ இல்ல அந்த துறையில இருக்கிற ஒரு குழுவுக்கோ அனுப்பி இதை சாத்தியம் பண்ண முடியுமா, இது சாத்தியம் ஆகுமா அப்படின்னு யாருக்கு அனுப்புறோம், இந்த குழுவுக்கு அனுப்புறோம். இந்த குழு என்ன பண்ணும், ஓகே இதை வந்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இதை வந்து பிராக்டிகலா பண்ணலாம், இல்ல இதுல வேற ஏதாவது எக்ஸ்ட்ரா சேர்த்தலாம், இல்ல இதுக்கு இவ்வளவு நிதி தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னோட அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை கொடுத்த பின்னாடி அந்த மசோதா என்ன ஆகும், 3ஆவது வாசிப்பு வந்தாலே அது என்ன ஆயிடும், அது 3ஆவது வாசிப்பு வந்தாச்சுனாலே அந்த மசோதா வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைவேற்றப்பட்டது அப்படின்ற கணக்கு போயிடும். ஓகேவா? கீழே இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். சரி, சாதாரண முற்றவுக்கும் நிதி மற்றவுக்கும் சாதாரண சட்ட முன்வரைவுக்கும் நிதி சட்ட முன்வரைவுக்கும் வித்தியாசம். சாதாரண மசோதா வந்து எங்க கொண்டு வரலாம்னா மக்களவை அல்லது மாநிலங்களவை. இது வந்து நிதி மசோதானால எங்க வந்துடணும், மக்களவையில மட்டும். இது அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினர், சாதாரண மசோதா வந்து அமைச்சரோ இல்ல நிதி யாராவது ஒரு உறுப்பினரோ கொண்டு வரலாம். ஆனா அமைச்சர் நிதி சட்ட வரைவு யார் கொண்டு வரலாம், அமைச்சர் மட்டுமே கொண்டு வரலாம். குடியரசுத் தலைவரின் பரிந்துரை இல்லாமல் கொண்டு வரலாம். இது குடியரசுத் தலைவரோட பரிந்துரையில மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். ஆனா இது என்ன பண்ண முடியாது, மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. மாநிலங்களவை அதன் பரிந்துரைனோ அல்லது பரிந்துரை இல்லாமலோ மக்களவைக்கு இதன் முன்னுரை திருப்பி அனுப்ப வேண்டும். அதை மக்களவை ஏற்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். அதெல்லாம் பார்த்தோம். ஆமா, இது எந்த முடிவும் எடுக்கப்படாமல் எத்தனை மாசம் தள்ளி வைக்கலாம், 6 மாசம். இங்க எத்தனை மாசம், வெறும் 14 நாட்கள் மட்டும்தான். இம்முன்வரைவு மக்களவையிலிருந்து வந்திருந்தாலும் அதற்கு மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு தேவையில்லை. எதுக்கு சாதாரண மசோதாவுக்கு மக்களவை சபாநாயகரோட இது தேவையில்லை, சான்று. ஆனா மாநிலங்களவைக்கு இம்முன்னுரைவு செல்லும் போது மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு அவசியம். இது நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்னு சொல்லி யார் சொல்லணும், அவரு சொல்லணும். ஓகேனா? சபாநாயகர். இரு அவைகளும் ஏற்றுக்கொண்ட பிறகே இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இம்முன்வரைவை நிறைவேற்றுவதில் ஈரவையின் கருத்து வேறுபட்டுச்சுன்னா கூட்டு கூட்டம் தேவைப்படும். இந்த இடத்துல கூட்டு கூட்டம் தேவைப்படாது. ஓகேங்களா? கூட்டு கூட்டம்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நிதி மசோதா பார்க்கலாமா? வருவாய் அல்லது செலவு போன்ற நிதி விவகாரங்களை கையாளும் மசோதா. நான் சொன்னேன் இல்லையா, வருவாய் வரவு செலவுன்னு சொன்னேன் இல்லையா, பட்ஜெட் தானே, அது வரவு செலவு தானே, பட்ஜெட்னா வரவு செலவு தானே. ஆர்டிகல் 117. ஓகேங்களா? வருவாய் அல்லது என்ன சொல்றீங்க, பட்ஜெட் 112 சார். 112 இல்ல வரவு செலவு பட்ஜெட் 112. அது வந்து 112. ஓகேங்களா? நான் என்ன சொல்றேன்னா நிதி மசோதான்றது அப்ப அந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளவு நிதி தேவைப்படுதுன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வரும்ல. வருவாய் அல்லது செலவு போன்ற நிதி விவகாரங்களை கையாளும் மசோதாக்கள் நிதி மசோதாக்கள். அவ்வளவுதான். வருவாய் எவ்வளவு செலவு எவ்வளவுன்றத பத்தி விவகாரங்களை கையாளும் மசோதாக்கள் தான் நிதி மசோதா. ஓகேங்களா? நிதி மசோதா 1 117ல 1, நிதி மசோதா 2 வந்து 117ல 3. நோட் பண்ணீங்க. நிதி மசோதா 1ன்றது வந்து 117ல 1, நிதி மசோதா 2ன்றது 117ல 3. நிதி மசோதா சர்ட் 1 என்னன்னு பார்த்தலாமா? இந்த மசோதாவை அறிமுகப்படுத்த ஜனாதிபதியோட பரிந்துரை தேவைப்படுமா? கட்டாயம் தேவைப்படும். நிதி மசோதாவை திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ யாருக்கு அதிகாரம் உண்டு? நிதி மசோதாவை திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களவைக்கு அதிகாரம் உண்டாம். ராஜ்யசபா பவர் டு அமெண்ட் ஆர் ரிஜெக்ட் தி பினான்ஸ் பில்லுன்னு சொல்றாங்க. இந்த மசோதாவை நிதி மசோதா 1 என வகைப்படுத்த சபாநாயகர் எந்த விதமான ஒப்புதலும் தேவையில்லை. ஓகேங்களா? இது வந்து நிதி மசோதா 1க்கு சொல்றாங்க கண்டிஷன். நிதி மசோதாவை என்ன சொல்றாங்க, திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. ஓகேங்களா? இந்த மசோதா வந்து நிதி மசோதா 1ன்னு சொல்லி நிதி மசோதா 1 அப்படின்னு சொல்லி சான்றளிக்க தேவையில்லை. யாரோட ஒப்புதல் தேவையில்லை?
சபாநாயகரோட எந்த ஒப்புதலும் தேவையில்லை. ஓகேவா? அப்படின்னா நிதி மசோதால ஒரு சிம்பிளான நிதி மசோதான்னு வச்சுங்க. நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே கொண்டு வர முடியும். கரெக்ட். நிதி மசோதா 1 தொடர்பான சிக்கலை தீர்க்க குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டலாமா? ஓகேனா? நிதி மசோதால 1, அதாவது சிம்பிளா இருக்கிற ஒரு கான்செப்ட். ஓகேனா? நிதி மசோதா 1 பிரிவு 110 விதிகளை மட்டும் அல்லாமல் பொது சட்டத்தின் பிற விஷயங்களையும் கையாள்கிறது. இது நிதி மசோதா 1 பண மசோதாவை மட்டும் இல்லாம பொது சட்டத்தின் பிற விஷயங்களையும் கையாளுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேனா? நிதி மசோதாவை நம்ம காமனா பார்க்கும்போது அது என்ன பண்ணோம்னா மக்களவையால மாநிலங்களவையில திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாதுன்னு பார்த்தோம். அப்புறம் வேற என்ன பார்த்தோம்? கூட்டத்தை கூட்ட மாட்டாங்கன்னு பார்த்தோம். ஆனா அது உள்ள போய் பார்க்கும்போது நிதி மசோதா 1ன்றத என்ன பண்ணலாம்? கூட்டத்தை கூட்டலாம். அதே மாதிரி அது சபாநாயகர் ஒப்புதல் தேவையில்லை. அதே மாதிரி வேற என்ன பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவையில திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும்னு சொல்றாங்க. அப்போ இது பார்க்கலாம். நிதி மசோதா 17(3) என்னன்னு சொல்றதுன்னு பார்க்கலாம். மசோதாவை தாக்கல் செய்ய ஜனாதிபதியின் பரிந்துரை தேவையில்லையா? இதுல நிதி மசோதாவை திருத்தவோ அல்லது நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதேதான் சொல்றாங்க. இந்த மசோதாவை நிதி மசோதா என்று வகைப்படுத்த சபாநாயகரின் எந்த விதமான ஒப்புதலும் தேவையில்லை. நிதி மசோதா 2 மக்களவையிலும் மாநிலங்களிலும் கொண்டு வரப்படலாம். முற்றிலும் டிஃபரெண்டா இருக்குது. நிதி மசோதா 2 தொடர்பான சிக்கலை தீர்க்க குடியரசுத் தலைவர் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டலாம். இதுன்னு அதுதான் சொல்றாங்க. சாதாரண மசோதா மாதிரி தான் சார். நிதி மசோதானா மக்களவை, நிதி மசோதால 2ன்னு கொடுத்தா மக்களவை மாநிலங்களவை 2 வரும் சார். ஓகே. நிதி மசோதா 1 வந்தா சிக்கலை தீர்க்க குடியரசுத் தலைவர் மற்றும் மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஆகிய இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டலாம். அங்கேயும் அதே தானே இருந்துச்சு. நிதி மசோதா 1ங்கிறது 110 கீழே வரும் சார். நிதி மசோதா 2ங்கிறது 110 கீழே வராது சார். சேர்க்கப்படல. அவ்வளவுதான். இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்தின் செலவினங்கள் தொடர்பான விதிமுறைகளை கையாள்கிறது. ஆனால் இது நிதி மசோதாக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வேணுங்க சார். நிதி மசோதா 2க்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தேவைப்படாதுங்க சார். நிதி மசோதா 2ங்கிறது சாதாரண மசோதா மாதிரி இருக்கும். நிதி மசோதா 1ங்கிறது பண மசோதா மாதிரி இருக்கும். அவ்வளவுதான் சார். மக்களவையில அதே எல்லா கான்செப்ட் ஒண்ணுதான். மக்களவையில மட்டும் தான் இதை அறிமுகப்படுத்த முடியாது. எந்த அவையில வேணா அறிமுகப்படுத்திக்கலாம். ஓகே ஓகே. இது பார்த்து குழப்பிக்கான விட்டுட்டு வாங்க. சரிங்களா? பண மசோதா, நிதி மசோதா ஓகே. இங்க டிஃபரெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பரிசீலிவாங்க. ஜனாதிபதியின் பரிந்துரை தேவை எதுக்கு? பண மசோதாவுக்கு. நிதி மசோதா 1க்கும் தேவை. இதுக்கு தேவையில்லை. நிதி மசோதா 2க்கு தேவையில்லை. ஓகேவா? புரியுதா? பண மசோதாவுக்கு ஜனாதிபதியின் பரிந்துரை கட்டாயம் தேவை. நிதி மசோதா 1க்கும் தேவை. ஆனா நிதி மசோதா 2க்கு தேவையில்லை. ஓகேவா? ஓகே. மாநிலங்களவைக்கு திருத்தவோ நிராகரிக்கவோ அதிகாரம் இல்லை. எதுக்கு? பண மசோதாவுக்கு இல்ல. நிதி மசோதா 1க்கு என்ன பார்த்தோம்? மாநிலங்களவைக்கு திருத்தவோ நிராகரிக்கவோ அதிகாரம் உண்டு. நிதி மசோதா 2க்கு என்ன உண்டு? மாநிலங்களவைக்கு திருத்தவோ நிராகரிக்கவோ அதிகாரம் உண்டு. ஓகே. ஒரு மசோதா பண மசோதாவா இல்லையா என்பது மக்களவை சபாநாயகரால் தீர்மானிக்கப்படுமா? படும். மக்களவை சபாநாயகர் முடிவு செய்ய வேண்டிய அவசியம் 2க்கும் இல்ல. நிதி மசோதா 1க்கும் கிடையாது, நிதி மசோதா 2க்கும் கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியுமா? நிதி மசோதா 1 மக்களவையில் மட்டுமே, அதுவும் மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த விடுவோம். ஆனா நிதி மசோதா 2 என்ன சொல்றாங்க? நிதி மசோதா 2 மக்களவையிலும் மாநிலவையிலும் அறிமுகப்படுத்த முடியும். ஓகேங்களா? அப்போ நிதி மசோதா 2ன்றது சாதாரண மசோதா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இந்த மசோதா 110வது பிரிவில் குறிப்பிட்டுள்ள விதிகளை மட்டுமே உள்ளடக்கியது. இது என்ன? 110 பிரிவுகளை அந்த விதிமுறைகள் பற்றியும் எக்ஸ்ட்ரா என்ன சொல்றாங்க? பொதுவான சட்டத்தின் மற்ற விஷயங்களை பற்றியும் பேசுகிறது. இந்த மசோதா 110 கீழே வரல. இந்த மசோதா 110 கீழே வராம ஒருங்கிணைந்த நிதியத்தின் செலவினங்கள் குறித்து ஏற்பாடு செய்யுது. இந்திய தொகுப்பு நிதி சொல்றோம் இல்லையா, ஒருங்கிணைந்த நிதி, அந்த விஷயத்தை பற்றி செலவினங்களை பற்றி மட்டும் குறிப்பிடுது. ஓகேவா? 1க்கும் 2க்கும் பண மசோதாக்கும் வித்தியாசம் புரியுதா? அரசாங்க மசோதா இது அரசாங்க மசோதா, இது சாதாரண மசோதா. இது 2ம் சாதாரண மசோதா. ஓகேங்களா? எது அரசாங்க மசோதா? பண மசோதான்றது அரசாங்க மசோதா, அது அமைச்சரால் கொண்டு வரப்படுது. இது 2ம் சாதாரண மசோதா. ஓகே, அவ்வளவுதான் வித்தியாசம். இதை மட்டும் எடுத்துங்க. ஓகேவா? போல மற்றது ஆர்டிகல் ஞாபகம் வச்சுங்க. பண மசோதா 110, நிதி மசோதா 1ன்னா என்ன சொல்றோம்? 117ல 1, நிதி மசோதா 2ன்னா 117ல 3. ஓகே. அரசியலமைப்பு திருத்த மசோதா, இதுதான் இம்பார்ட்டன்ட். நமக்கு கேள்வி எங்கன்னா இதெல்லாம் தான் ரைஸ் ஆகும். பாராளுமன்றத்தின் இரு அவையிலும் அறிமுகம் செய்யலாம். அரசியலமைப்பு திருத்த மசோதா எங்க கொண்டு வரலாம்? இரு அவையிலும் கொண்டு வரலாம். ஒரு அமைச்சர் அல்லது தனிநபர் உறுப்பினர் அறிமுகப்படுத்தலாம். ஒரு அமைச்சர் அல்லது தனிநபர் பண்ணுவோம், தனிநபரை கொண்டு வர முடியாதுன்னு தானே பார்த்தோம். அரசியலமைப்பு திருத்த மசோதா தனிநபர் கொண்டு வர முடியுமா? அப்படி பார்த்தோமா சார்? சம்பந்தப்பட்ட முடியாது சார், அமைச்சர் தான் கொண்டாட முடியுங்க சார். அது மக்களவையில தான் கொண்டாட முடியும். சரி விடுங்க, இங்க கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். ஒவ்வொரு சபையிலும் சிறப்பு பெரும்பான்மை கண்டிப்பா இல்லைன்னா அது எளிய பெரும்பான்மை கிடையாது, சிறப்பு பெரும்பான்மை கொண்டு வரப்படும். கூட்டு அமர்வுக்கான ஏற்பாடுகள் இருக்கா? இல்ல.
கூட்டாட்சி அம்சங்களை மாற்றுவது, அதாவது கூட்டாட்சி அம்சமா இருந்துச்சுன்னா அந்த அரசியலமைப்பு சட்டத்திட்டம் கூட்டாட்சி அம்சங்களை மாற்ற மாதிரி இருந்துச்சுன்னா கட்டாயம் யாருக்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்? 50% மாநிலங்களின் எளிய பெரும்பான்மையுடன் ஒப்புதல் அளிக்கணும். ஓகேங்களா? மாநிலங்கள்ல என்ன பெரும்பான்மை? 50% மாநிலங்கள்ல எளிய பெரும்பான்மையுடன் ஒப்புதல் அளிக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் மசோதாவை ஒப்புதல் அளிக்கலாம். அந்த அரசியலமைப்பு சட்டத்திட்ட மசோதாவுக்கு என்ன பண்ணலாம்? ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் மறுபரிசீலனைக்காக என்ன பண்ண முடியாது? என்ன பண்ண முடியாது? திருப்பி அனுப்ப முடியாது. நேற்று பார்த்தோம்ல, ரிஜெக்ட் ஆர் அப்ரூவ் பட் cannot be returned for. இதுக்கு என்ன பார்த்தோம்? பண மசோதாக்கு என்ன பார்த்தோம்? பண மசோதாக்கு அசென்ட் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ரிட்டர்ன் அனுப்ப முடியாது. பண மசோதாவுக்கு அப்ரூவ் பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா திருப்பி அனுப்ப முடியாது. ரிட்டர்ன் பண்ண முடியாது. ஆனா இதுக்கு என்ன பார்த்தோம்னா, அரசியலமைப்பு திருத்தத்துக்கு என்ன பார்த்தோம்னா, கண்டிப்பா வந்து அக்செப்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அப்படின்னு தான் பண்ணணும். அப்படிதான் பார்த்தோம். 24வது பண்ண முடியாது, சட்டத்திருத்தம். திருப்பி அனுப்ப முடியாதுன்னு தான் பார்த்தோம் நம்ம. ஆனா இங்க இப்படி கொடுத்துருக்காங்க, அங்க ஒண்ணு கொடுத்து இங்க ஒண்ணு மாத்தி கொடுத்துருக்காங்க. சரி பார்க்கலாம். குடியரசுத் தலைவர் மசோதாவை ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம், ஆனால் மறுபரிசீலனைக்காக திருப்பி அனுப்ப முடியாது. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, சரி. கூட்டு அமர்வு ஆர்டிகல் 108. ஓகே, ஒரு மசோதா தொடர்பாக இரு அவைகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய முடக்கு நிலைக்கு தீர்வு காண ஒரு வழிமுறை, அதான் பார்த்தோம். இதுவரை கூட்டு அமர்வு மூலம் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்கள் வந்து என்னென்ன பார்ப்போம்னா, 1960 வரதட்சணை தடை. ஆமா, 1960 வரதட்சணை தடை மசோதா என்ன பண்ணோம்? கூட்டத்துல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 1977 வங்கி சேவைகள் ஆணைய மசோதா. நோட் பண்ணுங்க, 1977 வங்கி சேவைகள் ஆணைய மசோதா. இது வந்து திரும்ப பெறலாம். ஓகே, நான் பெற்றுட்டாங்க. 2002 பயங்கரவாத தடுப்பு மசோதா. எது அது சொல்லுங்களா? எதை சொல்லுது? வெரி குட். ஓகேங்களா? ஓகே, அப்ப எது பாத்தீங்கன்னா 3 சட்டம் முக்கியமா வந்து வரதட்சணை தடை சட்டம் 1960 61 நடைமுறைப்படுத்தப்படும். 60 கொண்டு வருவாங்க, 61 தான் சட்டமாக்கப்படும். 1977 வங்கி சேவைகள் ஆன்லைன் மசோதா. ஓகே, ஆணைய மசோதா அது ஒண்ணு. பிளஸ் வந்து 2000 அது வந்து திரும்ப பெறக்கூடிய மசோதா. அது ஓகே, வங்கி சேவைகள் ஆணையத்தை திரும்ப பெறக்கூடிய மசோதா 1977. 2002 பயங்கரவாத தடுப்பு மசோதா. பாராளுமன்றத்தின் இரு அவைகளின் கூட்டத்தை கூட்டி நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து விவாதிக்கவும் வாக்களிப்பதற்கும் ஜனாதிபதி முடிவு செய்யலாம். தலைவர் மக்களவை. இதோட தலைவர் யார் தலைமை தாங்கன்னா மக்களவை சபாநாயகர். அரசியலமைப்பு திருத்த மசோதா அல்லது நிதி மசோதாவுக்கு என்ன இல்ல? கூட்டம் கிடையாது. சாதாரணம் அல்லது நிதி மசோதாவுகளுக்கு கூட்டு அமர்வுகள் மட்டுமே. நான் பார்த்தலையா? சாதாரணம் அல்லது நிதி மசோதாவுக்கு நான் பார்த்தோம். கூட்ட முடியாது, கூட்டலாம் தானே பார்த்தோம். பண மசோதாவுக்கு இல்ல. பண மசோதாவுக்கு சாதாரண அல்லது நிதி மசோதாவுகளுக்கான கூட்டு அமர்வுகள் மட்டுமே. அதான் அந்த நிதியிலே 1, 2 பார்த்தோம்ல, நிதியிலே 1, 2 பார்த்தோம்ல, அதானே பார்த்தோம். மேல இங்க இருக்கு மக்களவை 110வது பிரிவின் பற்றியும் எங்க பார்த்தோம்? அந்த பையன் மக்களவை சபாநாயகர் மாநில திருத்துவம் கூட்டுன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம். சரி, வாங்க நெக்ஸ்ட். சாதாரண அல்லது நிதி மசோதாவுக்கான கூட்டம் சபாநாயகர் இல்லாத பத்தியான துணை சபாநாயகர் வந்து தலைமை தாங்கன்னு பார்த்தோம். ஓகே, வருடாந்திர நிதிநிலை அறிக்கை. இதுதான் அது பட்ஜெட் 112. மாநிலங்கள்ல 202. வெரி குட். 202. ஓகே. பிரிவு 112 குடியரசுத் தலைவர் ஒவ்வொரு நிதியாண்டிலும் அந்த ஆண்டிற்கான இந்திய அரசின் மதிப்பீடப்பட்ட வருவாய் மற்றும் செலவினங்களை குறித்து வருடாந்திர நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்க வேண்டும். பிரிவு அது 112. பிரிவு 113 ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் தவிர எந்த ஒரு மானிய கோரிக்கையும் செய்யப்படாது. ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேர்ல தான், அதை தவிர ஓகேங்களா, ஒரு விஷயத்துக்கு, ஒரு துறைக்கோ இல்ல ஒரு திட்டத்துக்கோ மானிய கோரிக்கை நம்ம கேட்கிறோம்னா அது யாரோட பேர்ல மட்டும்தான் இருக்கணும். யாரோட பரிந்துரையின் பேர்ல? ஜனாதிபதியின் பேர்ல மட்டும்தான். நோட் பண்ணிருக்கீங்க? ஜனாதிபதியின் பரிந்துரையின் பேரில் தவிர வேற எந்த ஒரு மானிய கோரிக்கையும் செய்யப்படாது. ஜனாதிபதி அவர் பேர்ல கேட்டா மட்டும்தான் மானியம் வந்து கோரிக்கை ஒதுக்குவாங்க. பிரிவு 114 என்ன சொல்றதுன்னா, பாராளுமன்றத்தின் அனுமதியின்றி இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்திலிருந்து என்ன பண்ண முடியாது? ₹1 எடுக்க முடியாது. எதுல? பாராளுமன்றத்தோட அனுமதி இன்றி இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்திலிருந்து ஓகேங்களா, எவ்வளவு எடுக்கிற? ₹1 கூட எடுக்க முடியாது. சரிங்களா? பாராளுமன்ற ஒருங்கிணைந்த நிதியை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன? 266. அதெல்லாம் 1. ஓகேவா? நெக்ஸ்ட். ஓகே, வரவு செலவு திட்டத்தை அவசியம். பிரிவு 266 அரசுக்கு கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் இந்தியாவின் ஒருங்கிணைத்த, அதான் பார்த்தா இப்ப சொன்னோம் இல்லையா, 266 சொன்னோம்ல, இந்தியாவுக்கு கிடைக்கும் அனைத்து வருமானங்களும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு வர வைக்கிறோம். நம்ம இப்ப வரி வசூலிக்கிறோம் இல்லையா, வரி வசூலிக்கிறோம், தண்டத்தொகை, ஃபைன் போடுறோம், அதெல்லாம் வருது இல்லையா, அந்த அமௌண்ட் எல்லாம் எதுல தான் போய் வைப்பாங்க? இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்திற்கு வர வைக்கப்படும்.
வருங்கால வைப்பு நிதி, தபால் காப்பீடு போன்ற இதர அனைத்து பொது பணங்களும் இந்திய பொது கணக்கு. இது என்னன்னா வருங்கால வைப்பு நிதி, அதாவது ஃபியூச்சருக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேமிச்சு வைக்கிறோம்ல அமௌண்ட்டை, ஒரு சில அமௌண்ட்டை, அந்த வருங்கால வைப்பு நிதி. அப்புறம் தபால் காப்பீடு, இப்ப நம்ம ஆயுள் காப்பீடு இதுல போடுறோம் இல்லையா, பேங்க்லயோ இல்ல வந்து தபால் துறையில வந்து காப்பீடு போட்டு வைக்கிறோம்ல எல்ஐசி மாதிரி, அந்த மாதிரி தபால் காப்பீடு, இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் எதெல்லாம் சேர்த்து வைப்பாங்க, போன்ற இதர அனைத்து பொது பணங்களும். அதாவது இப்போ ரயில்வே துறையிலிருந்து வருது, அந்த மாதிரி எல்லாம் வருது இல்லையா, பொது பணங்கள் வருது இல்லையா, அப்ப அந்த பணங்கள்லாம் எதில் சேர்த்து வைக்கணும், பொது கணக்கு நிதி, பொது கணக்குல சேர்த்து வைக்கணும். இது 666ல 2ன்னு வரும்னு நினைக்கிறேன். இது 2. ஓகேங்களா? ஓகே, புரியுதா கான்செப்ட் தான்? ஒருங்கிணைந்த நிதிக்கும் பொது கணக்கு நிதிக்கும் வித்தியாசம் புரியுதா? ஒருங்கிணைந்த நிதினா வரக்கூடிய வரவு. நம்ம இப்ப வரி போட்டு காசு வாங்குறோம் இல்லையா, வரி போடும், வருவாய் அற்றது, இந்த தண்டத்தொகை, அன்பளிப்பு, இந்த மாதிரிலாம் வருது இல்லையா, முத்திரை கட்டணம், இதெல்லாம் தூக்கிட்டு வந்து ஒருங்கிணைந்த நிதியில வைப்பாங்க. அதே வந்து வருங்கால வைப்பு நிதி, இப்ப நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி வைப்போம் இல்லையா, அது மாதிரி வந்து கவர்மெண்ட் இதுல டெபாசிட் பண்ணி வைக்கிறதோ. ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து பிற்காலத்துக்காக சேமிச்சு வைக்கக்கூடிய அமௌண்ட்டும், பிளஸ் வந்து தபால் காப்பீடு, நம்ம ஆயுள் காப்பீடு போடுறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மாதிரி அமௌண்ட் எல்லாம் எதெல்லாம் சேமிச்சு வைக்கப்படும்னா பொது கணக்குல வந்து சேமிச்சு வைப்பாங்க. பிரிவு 267 சொல்லிடலாமே. எதிர்பாராத அல்லது முன்னறிவிக்கப்படாத செலவுகளை சமாளிக்க பாராளுமன்றம் சட்டத்தின் மூலம் இந்தியாவின் அவசர நிதியத்தை நிறுவலாம். யார் பேர்ல வைப்பாங்க இந்த அவசர நிதி? குடியரசுத் தலைவர் பேர்ல தான் வைப்பாங்க. ஓகேவா? பிரிவு 267. ஓகேங்களா? எதிர்பாரா நிதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 267ல 1 வந்து இந்தியாவுக்கு, 267ல 2 வந்து மாநிலத்துக்கு. ஓகே, ஒரு பட்ஜெட் என்ற சொல் அரசியலமைப்பில் எங்கும் பயன்படுத்தப்படவில்லை. பட்ஜெட் என்பது ஒரு நிதியாண்டில் பட்ஜெட்னா எந்த வருஷம்? ஏப்ரல் 1ல இருந்து மார்ச் 31 வரை, அதுதான் பட்ஜெட். அதான் வருஷம். பட்ஜெட் நிதியாண்டு நாம் சொல்லுவோம்ல, நிதியாண்டுனால என்னதும் ஏப்ரல் 1ல ஸ்டார்ட் ஆகி மார்ச் 31ல முடியும். ஓகே. இந்திய அரசின் வருவாய் மற்றும் செலவுகளின் மதிப்பீடு ஆகும். அதான் பார்த்தோம். ஒரு நிதியாண்டுல வருவாய் மற்றும் செலவுகளோட மதிப்பீடு தான் பட்ஜெட். வருவாயை அதிகரிப்பதற்கான வழிகள் மற்றும் வழிமுறைகள், செலவின மதிப்பீடு. அதுல என்னன்னா வருவாய் எப்படிலாம் அதிகரிக்கலாம், எப்படி செலவினத்தை மதிப்பிடலாம், நிதியாண்டின் இறுதி வருமானம் மற்றும் இந்த நிதியாண்டுல எவ்வளவு வருமானம் கிடைச்சி எவ்வளவு செலவிட போறோம், எவ்வளவு பற்றாக்குறை. ஓகேவா? அதை தான் பார்க்க போறோம். ஸோ 2017 வரை 2 வரவு செலவு திட்டங்கள் இருந்துச்சு. எது 2017 வரை என்ன இருந்துச்சு? ரயில்வே பட்ஜெட், பொது பட்ஜெட். கரெக்டா? ரயில்வே பட்ஜெட் நம்ம தானே அப்போதான் இணைக்கப்பட்டுச்சு 2017ல. ஆமா, 1924ல இருந்தே என்ன பண்ணிருப்பாங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க ரயில்வே பட்ஜெட்டை. அப்ப வந்து 2 ஒன்னா இருந்துச்சு. பொது பட்ஜெட்ல இருந்து ரயில்வே பட்ஜெட்டை தனியா அன்னைக்கே பிரிச்சிருப்பாங்க, பிரிச்சு நடைமுறைப்படுத்திருப்பாங்க. சோ அதுல இருந்து 2017 வரை எப்பயுமே ரயில்வே பட்ஜெட் தனியா நடக்கும், பொது பட்ஜெட் தனியா நடக்கும். ஆனா 2017க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்க இருக்கிறாங்க 1921ஆம் ஆண்டில் பொது பட்ஜெட்டில் இருந்து பிரிக்கப்பட்ட ரயில்வே பட்ஜெட் அப்போ பிரிச்சிருப்பாங்க. 1921ல பிரிச்சிருப்பாங்க. அது பிரிச்சு எப்போ பட்ஜெட் நடைமுறைப்படுத்துவாங்கன்னா 1924. ஆமா, ரயில்வே பட்ஜெட் பொது பட்ஜெட்ல இருந்து ரயில்வே பட்ஜெட்டை பிரிச்சது எப்பன்னா 1921. அது பிரிச்சு எப்ப நடைமுறைப்படுத்தணும் 1924. அதே மாதிரி இது ரெண்டுத்தையும் எப்ப ஒருங்கிணைக்கிறாங்க, ஒண்ணு பண்றாங்க, மத்திய பட்ஜெட்டும் இந்திய ரயில்வே பட்ஜெட்டும் மீண்டும் எப்ப ஒருங்கிணைக்கிறாங்க? 2017. ஓகேவா? ஓகே. நிதிகளின் வகைகள். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட். நிதிகளின் வகைகள் வந்து இந்திய தொகுப்பு நிதி பார்த்தோம் 266, இந்திய பொது கணக்கு நிதி அதுவும் 266, அவசரகால நிதி மட்டும் 267. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் தொகுப்பு நிதி. இந்திய நிதி பின்வருவனால் நிராகரிக்கப்படுது. நேரடி மற்றும் மறைமுக வரிகள். நான் சொன்னேன் வரிகள், நேரடி மறைமுக வரிகள். இந்திய அரசோட கடன்களை, கடன் வட்டிகளை அரசாங்கத்திற்கு அதனை எடுத்து எவரும் அமைப்பினால் திருப்பி செலுத்தல். அதாவது கடன். இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த தொகுப்பு நிதி என்ன பண்ணலாம்னா கடன் எடுத்து அடைக்கலாம், இல்லைன்னா வந்து அந்த அமௌண்ட் இதுக்குள்ள வர வட்டியே இதுக்குள்ள போட்டு வைக்கலாம். இந்த நிதியிலிருந்து தான் அரசு தனது அனைத்து எல்லாருக்கும் சம்பளம் இதுல இருந்து போகும். கவர்மெண்ட் ஸ்டாஃப்காக இருக்கட்டும், இல்ல குடியரசுத் தலைவருக்கு எல்லாருக்கும் சம்பளம் இருந்து போனா இதுல தான் போகும். இந்த நிதியத்திலிருந்து பணத்தை எடுக்க அரசாங்கம் என்ன பண்ணும்? கண்டிப்பா நம்மளா போய் எடுக்க முடியுமா, இல்ல பாராளுமன்றம் வந்து ஒப்புதல் அளிக்கணும், அவ்வளவுதான். ஓகே. 266 பொது கணக்குனா இது அரசியலமைப்பின் 266 2வது பிரிவின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது. 266 ஏன்னா 266 1 தான் எதை சொல்லும், இந்திய தொகுப்பு நிதியை பத்தி சொல்லும். 266 2 அதே இதுல 2 தான் வந்து பொது கணக்கு நிதி. இது அரசியலமைப்பின் 2. ஓகே. இந்திய அரசால் அல்லது அதன் சார்பாக பெறப்பட்ட மற்ற அனைத்து பொது பணங்களும் இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியத்தின் கீழ் உள்ளவை தவிர, அதாவது மேல பார்த்தோம்லையா, அதை தவிர வரக்கூடிய மீதி அனைத்து கணக்குகளும் ஓகேங்களா இதுல வரவு வைக்கப்படும். இந்த கணக்கிலிருந்து முன்கூட்டியே பணம் எடுக்க என்ன பண்ண தேவையில்லை, இதுக்கு அரசோட அனுமதி தேவையில்லை, அதாவது பாராளுமன்றத்தோட அனுமதி தேவையில்லை. நான் சொல்றது புரியுதா? அதுக்கு வந்து பாராளுமன்றத்தோட அனுமதி தேவை, இதுக்கு என்ன தேவையில்லை,
பாராளுமன்றத்தோட அனுமதி தேவையில்லை. இந்திய பொது கணக்கிலிருந்து அனைத்து செலவினங்களின் தணிக்கை யாராலும் மேற்கொள்ளப்படும்? இந்த பொது கணக்கு நிதி யாரு இது பண்ணுவா? தணிக்கையாளர் சிஏஜி. தணிக்கையாளர் ஓகே, அவசர 148. 148. இங்க வந்து இந்திய அவசரகால நிதி 267, இந்திய அரசியலமைப்பின் 267 1வது பிரிவில் இந்த நிதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய அவசரகால நிதி 267 1 சரிங்களா. 267 மாநிலத்துக்கு போயிடும் சரிங்களா. 1 வந்து இந்தியாவுக்கு. இந்திய ஜனாதிபதியின் சார்பாக, நான் யார் பேர்ல சொன்னோம்? ஜனாதிபதி சார்பாக நிதி அமைச்சகத்தின் செயலாளர் இந்த நிதியை என்ன பண்ணுவாரு? வச்சிருப்பாரு. இந்த நிதி எதிர்பாராத அல்லது இந்த போரு அந்த மாதிரி பஞ்சம் பேரிடர் அந்த மாதிரி சமயத்துல இதை யூஸ் பண்ணிப்பாங்க ஒவ்வொரு மாநிலம். அதே மாதிரி நிதி 267 வந்து மாநிலம், அது வந்து யாரோட பேர்ல இருக்கணும்? ஆளுநரோட பேர்ல. ஓகேங்களா. அவ்வளவுதான். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் நிலைகள், வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல், பொது விவாதம். அதேதான், இது வந்து பட்ஜெட். ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல். யார் சமர்ப்பிப்பா? நிதி அமைச்சர். ஓகே, எங்க? மக்களவையில. ஆர்டிகல் 112 பயன்படுத்தி மக்களவையில இது பண்ணுவாங்க. ஓகேனா, சரி. பொது விவாதம். அப்ப அந்த பட்ஜெட் மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது. 2வது ஸ்டெப் என்ன பண்ணுவாங்க? அதை வந்து பொது விவாதத்துக்கு கொண்டு வருவாங்க. 3வது என்ன பண்ணுவாங்க? அதேதான், நம்ம எப்படி ஒரு மசோதா 5 நிலைமையில வந்து இதாச்சுன்னு பார்த்தோம்ல, அதே மாதிரிதான். இதை வச்சுதான் நான் பொது விவாதம் சொன்னாங்க. சரி கொடுங்க. வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்தல், அதாவது பொது விவாதத்துக்கு அதை கொண்டு போகணும். அப்புறம் அந்த பொது விவாதம் முடிஞ்ச பின்னாடி அதை என்ன பண்ணும்? துறைசார் குழுக்களின் ஆய்வு. இந்த பட்ஜெட் வந்து நடைமுறைப்படுத்த முடியுமா, இந்த அமௌண்ட் சரியா போயிடுமா அப்படின்னு சொல்லி யாருக்கு அனுப்புறோம்? துறைசார் குழுக்களுக்கு அனுப்புவோம். அந்த குழுக்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு இவ்வளவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேவ் பண்ணும், இல்ல இதுக்கு குறைக்கலாம், இதுக்கு ஏத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவை கொடுப்பாங்க. அப்புறம் மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. ஓகே, மொத்தம் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு மானியம், இந்த திட்டத்துக்கு இவ்வளவு மானியம், இது எல்லாருக்கும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுதான் மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிதி ஒதுக்கீட்டு மசோதா. புரியுதுங்களா? மானிய ஒதுக்கீடு செஞ்சு, இப்ப நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? நீங்க கேட்டீங்களா நிதி மசோதா என்னன்னு கேட்டீங்களா? இப்போ வரவு செலவு பட்ஜெட் என்ன பார்த்தா 112. நான் சொல்றது வரவு செலவு 112. இப்போ இந்த வரவு செலவு திட்டத்துல ஓகேங்களா, இந்த வரவு செலவு இப்ப இந்த மானியம் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு தேவைப்படுப்பா, இந்த திட்டத்துக்கு இவ்வளவு தேவைப்படுப்பா, ஒட்டு மொத்தமா இவ்வளவு தேவைப்படுதுப்பா அப்படின்னு சொல்லும் போது, அப்ப அந்த மானியத்தை ஓகே இதுக்கு நான் ஓகே சொல்றேன், இல்ல எதிர்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு மானிய கோரிக்கை கொண்டு வராங்க. இப்ப இவ்வளவு மானியம் தேவைப்படுது. அப்ப அந்த மானியத்தை நம்ம என்ன பண்ணணும்? ஒதுக்கீடு செய்யணும். அப்ப நிதி ஒதுக்கீட்டு மசோதா இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? நிதி ஒதுக்கீட்டு மசோதா. ஓகே, அந்த நிதி ஒதுக்கீட்டு மசோதாக்கு அடுத்து நிதி மசோதா நிறைவேற்றம். ஓகேங்களா. இந்த நிதி ஒதுக்கீட்டு மசோதா நிறைவேற்றினாலே அந்த வரவு செலவு பட்ஜெட் என்ன, இங்க ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. என்ன ஃபங்க்ஷன் சொல்ல போலாம்? நிதி ஒதுக்கீட்டு மசோதா வந்து முடிஞ்சிட்டாலே அல்வா கிண்டல் சொல்லுவாங்க. ஆமா, அல்வா கிண்டி கொண்டாடிட்டு அப்புறம் நிதி மசோதாவை நிறைவேற்றுவாங்க. சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வரவு செலவு சமர்ப்பித்தல் பாமா. ஒவ்வொரு ஆண்டும் எப்ப வந்து இப்போ கணக்கு வந்து இப்ப முன்ன வந்து ஏப்ரல்ல வந்தது, இப்போ பிப்ரவரி 1. அந்த 2017 இருந்து என்ன பிப்ரவரி 1 மாத்திடுறாங்க. 2019 நினைக்கிறேன். 2019 பிப்ரவரி 1. அதே மாதிரி இந்த கொரோனா டைமுக்கு முன்னாடி வரையும் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா பேப்பர்ல வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ஆன்லைன் பட்ஜெட். ஓகேவா? காகிதம் இல்லா பட்ஜெட். சரிங்களா. ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய நிதி அமைச்சர் மக்களவையில் பட்ஜெட்டை தாக்கல் செய்தால் பொதுவாக நிதி அமைச்சர் பட்ஜெட் உரையை வழங்குவது. அவர் தான் கொண்டு வருவாரு. இறுதியில் வரவு செலவு திட்டம் இரு அவைகளிலும் சமர்ப்பிக்கப்படுகிறது. மாநிலங்களவை மானிய கோரிக்கைகளை பரிசீலிக்க மட்டுமே அதிகம். மாநிலங்களவை என்ன பண்ண முடியும்? நிதி ஜஸ்ட் மானிய கோரிக்கைகளை பரிசீலிக்க மட்டும்தான் முடியும். சரிங்களா. அவங்க வந்து என்ன பண்ண முடியாதா, இதுக்கு இவ்வளவு ஒதுக்குங்க அவ்வளவு ஒதுக்குன்னு சொல்லி ஜஸ்ட் கேட்க மட்டும் தான் முடியுமே தவிர அவங்களால என்ன பண்ண முடியாது? வரவு செலவு பட்ஜெட்ல எந்த வேலையும் செய்ய முடியாது, மற்ற வேலைகள். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் பொது விவாதம் பார்க்கலாம். பட்ஜெட் முழுவதுமாக அல்லது அதில் உள்ள எந்த ஒரு கோட்பாட்டு பிரச்சனையையும் மக்களவை விவாதிக்கலாம். கரெக்டா. பட்ஜெட் பொது விவாதம் என்னது? பட்ஜெட்ல இருக்கிற பட்ஜெட்டை முழுசாவோ இல்ல ஸ்பெசிபிக்கா அதுல ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு அதை என்ன பண்ணலாம்? எதுக்கு இந்த திட்டத்தை இவ்வளவு ஒதுக்குறீங்க, ஏன் இந்த திட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? டிஸ்கஷன் பண்ணலாம். அதான் பொது விவாதம். பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெறும். இந்த விவாதம் எத்தனை அவையிலும் நடைபெறும்? 2 அவையிலும் நடைபெறும். ஓகேங்களா. சரி, இந்த கான்செப்ட்ல தான் என்ன நடக்கும்னா, பட்ஜெட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குமா, அப்போ இதுக்கு டைம் ஆயிட்டே போயிட்டு இருக்கு அப்படின்னும் போதுதான் இந்த இடத்துல ஒரு இதை கொண்டு வருவாங்க. என்ன முறை? அது பேர் பார்த்தோம். அதாவது அந்த மசோதாவை நிறுத்தத்துக்கு ஓகேங்களா, அதை நிறுத்திட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த மசோதாவை வச்சே வாக்கெடுத்து பின்னாடி இருக்கிறது சேர்த்து விட்டுருவாங்க. அதுதான் என்னது? கில்லட்டின். ஞாபகம் இருக்கா? பட்ஜெட்ல தானே அதை நடைமுறை அந்த கில்லட்டினை பயன்படுத்தாங்கன்னு சொன்னோம். ஞாபகம் இருக்கா? இல்ல மறந்துட்டோமா? ஓகே, பட்ஜெட்டை முழுவதுமாக அல்லது அதில் உள்ள எந்த ஒரு கோட்பாடு பிரச்சனையிலும் மக்களவை விவாதிக்கலாம். பாராளுமன்ற இரு அவைகளிலும் நடைபெறும். ஆனால் எந்த ஒரு வெட்டு தீர்மானத்தையும் முன்வைக்க முடியாது. ஓகேங்களா.
பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நடைபெறுமா, பட் நோ கட் மென்ஷன் இந்த இடத்துல. ஆனால் எந்த ஒரு வெற்றி தீர்மானத்தையும் முன்வைக்க முடியாது அல்லது வரவு செலவு திட்டத்தை சபையின் வாக்கெடுப்புக்கு சமர்ப்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. விவாதத்தின் முடிவில் நிதி அமைச்சருக்கு பதிலளிக்கும் பொதுவான உரிமை உள்ளது. சோ இந்த பொது விவாதம் முடிஞ்சு யாரு இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண? இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் யாரு பதில் அளிக்கணும்? இவங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நிதி அமைச்சர், ஏன்னா அவங்கதான் பொறுப்பு. அடுத்தது துறைசார் குழுக்களின் ஆய்வு. இப்ப அமைச்சகத்தின் மானிய கோரிக்கையை பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அமைச்சக நிலைக்குழுவும் ஆழமாக ஆய்வு. இப்ப நம்ம பார்த்தோம்ல, பொதுவாதம் பண்ணிட்டோம், ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு அமைச்சகத்துக்கும் இவ்வளவு அமௌண்ட் தேவைப்படும் சொல்றாங்க இல்லையா? அதை யாருக்கு அனுப்புவாங்க? அந்த மானிய கோரிக்கையை பாராளுமன்றத்தின் ஒவ்வொரு அமைச்சகத்துல ஒரு நிலைக்குழுக்கள் இருக்கும். அந்த குழு என்ன பண்ணா, ஓகே இந்த பட்ஜெட்டை வச்சு இந்த 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 திட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா, இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆய்வு செய்வாங்க. இதற்கு 3 முதல் 4 வாரங்கள். எதுக்கு? அந்த நிலைக்குழுக்கள் அந்த ஆய்வு குழுக்கள் அதை ஆய்வு செய்யறதுக்கு. ஓகே, 3 அல்லது 4 வாரங்கள் கொடுக்கணும். பாராளுமன்றம் இடைநிறுத்த, அது வரையும் பாராளுமன்றம் என்ன பண்ணும்? அப்படியே அமைதியா இருக்கும். அந்த நிலைக்குழுக்கள் தங்களோட அறிக்கையை கொடுக்கிற வரையும் இங்க எதுவுமே நடக்காது, அப்படியே அமைதியா இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஓட்டிங், மானிய கோரிக்கைகள் மீதான வாக்கெடுப்பு. இப்ப இந்த நிலைக்குழுக்கள் என்ன பண்ணும்? மானியங்களுக்கான ஒவ்வொரு கோரிக்கையிலும் மக்களவை எம்பிகள் வாக்களிக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு இவ்வளவு இது ஓகே அப்படின்னு சொல்லி அறிக்கையை கொடுத்துருவாங்க. அந்த அறிக்கை மீது என்ன பண்ணுவோம்? மானியங்களுக்கான ஒவ்வொரு கோரிக்கையிலும் மக்களவை எம்பிகள் வாக்களிப்பாங்க. ஓகேங்களா? யாரு வாக்களிக்க முடியாதுங்க? மாநிலங்களவை உறுப்பினர். ஏன்னா அவங்க ஜஸ்ட் பரிசீலனை செய்ய மட்டும்தான் முடியுமே தவிர என்ன பண்ண முடியாது. ஏன்னா வரவு செலவு யாரு பொறுப்பு? மக்களவை தான் பொறுப்பு. சரிங்களா? ஓகேவா? சோ மானிய கோரிக்கைக்கு மட்டுமே மக்களவை வாக்களிக்க முடியும். ஓகேவா? அதான் மானிய கோரிக்கைக்கு மக்களவை மட்டுமே வாக்களிக்க முடியும். புரியுதுங்களா? அதான் அந்த பாயிண்ட். அது மாத்தி கொடுத்துருக்காங்க. சரியா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படும் செலவினங்கள் குறித்து வாக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கப்படாது. இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படும் செலவினங்கள் குறித்து, ஓகேங்களா, ஒருங்கிணைந்த நிதியில் வசூலிக்கப்படும் செலவினங்கள் குறித்து வாக்கெடுப்பு நடத்த அனுமதிக்கப்படாது. அந்த மானியத்துக்கு மட்டும் தான் என்ன பண்ணும்? எவ்வளவு மானியத்துக்காக மானியம் வேற, செலவு வேற. செலவுக்காக அங்க வாக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க. மானியத்துக்காக மட்டும்தான் என்ன பண்றாங்க? வாக்கெடுக்கிறாங்க. மானியத்திற்கான எந்த ஒரு கோரிக்கையும் குறைக்க அவர்கள் முன்மொழிவுகளை முன்வைக்க முடியும். ஆமால, மானியத்தை அதிகரிக்கவும் வைக்கலாம், குறைக்கவும் என்ன பண்ணலாம்? முன்மொழிகளை வைக்கலாம், அந்த எம்பிகள் வைக்கலாம். அவை வெற்றி தீர்மானம் என்று அழைப்பது. இதுதான் வெற்றி தீர்மானம். ஓகேங்களா? ஒரு மானியத்தோட அந்த மானியத்திற்கான கோரிக்கையை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு மானியம் 1000 ரூபாய் செலவாகுது இந்த இதுக்குன்னா, அந்த இடத்துல 1000 ரூபாய்ன்றத 100 ரூபாவா குறைங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வரக்கூடிய தீர்மானம் தான் அது வெற்றி தீர்மானம். ஸோ அது பார்த்தலாம். வெற்றி தீர்மானம் என்னன்னு பார்த்தலாம். நிதி ஒதுக்கீட்டு மசோதா கீழே இருக்கும். வெற்றி தீர்மானம்னா நம்ம 1 ரூபாய் வெற்றி தீர்மானம் அப்படிலாம் பார்ப்போம் இல்லையா? நிறைய இருக்கும். சரி, நிதி ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுதல். நிதி ஒதுக்கீடு, அதுக்கப்புறம் என்ன பண்றோம்? நிதி ஒதுக்கீட்டு செய்யறோம். சட்டத்தால் ஒதுக்கீடு செய்யப்பட்டதை தவிர இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எந்த பணமும் எடுபடாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா இப்ப நமக்கு பணம் தேவைப்படும், அந்த பணத்தை ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எடுக்கணும். அப்ப ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து எடுக்கணும்னா கண்டிப்பா என்ன பண்ணும்? பாராளுமன்றம் ஒரு ஒப்புதல் அளிக்கணும். அது பேர் தான் நிதி ஒதுக்கீட்டு மசோதா. ஓகேனா? இவ்வளவு இந்த ஒட்டுமொத்த திட்டம் இவ்வளவு பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை இருந்து எடுக்கணும், தொகுப்பு நிதியிலிருந்து எடுக்கணும். அதுக்கு பர்மிஷன் வேணும்ன்றது பேர் தான் நிதி ஒதுக்கீட்டு மசோதா. சரி, இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியிலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்ய நிதி ஒதுக்கீட்டு மசோதா அறிமுகப்படுத்தப்படுது. அதான் இப்ப சொன்ன கான்செப்ட் தான். சரி, முன்னளிப்பு மானியம். முன்னளிப்பு மானியம் அப்படின்னா பொதுவாக மொத்த மதிப்பீட்டின் 1/6 பங்கிற்கு சமமான தொகைக்கு 2 மாதங்களுக்கு ஒதுக்கப்படுது. அதாவது என்ன பண்றாங்கன்னா, பொதுவான மொத்த மதிப்பீட்டுல இப்ப மொத்தம் எவ்வளவுன்னா 2000 கோடி செலவாகுதுன்னு வச்சுங்க. பட்ஜெட்ல எவ்வளவு? 2000 கோடி. 2000 கோடியும் ஒரே அடியா கொடுத்துருவாங்கன்னா கிடையாது. இந்த 2000 கோடி எவ்வளவு பிரிக்கிறாங்க? 6ஆ பிரிங்க. 2000 இப்போ 2006 எவ்வளவு வரும்? ஒரு தோராயமா ஒரு 2006 பங்கா பிரிச்சுட்டா ஒரு 300 கோடி வருமா? இப்போ ஒரு 300 கோடி வச்சுலாமா? 300 கோடின்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணும்? 2 மாசத்துக்கு வெறும் 300 கோடி மட்டும் தான் கொடுக்கும். நான் சொல்றது புரியுதா? பொதுவான மொத்த மதிப்பீட்டின் 1/6 பங்கிற்கான சமமான தொகைக்கு 2 மாதங்களுக்கு ஒதுக்கும். ஒட்டுமொத்த அமௌண்ட்டும் ஒதுக்காது உடனே. வெறும் 1/6 பங்கு அமௌண்ட்டை மட்டும் எத்தனை மாசத்துக்கு? 2 மாதங்களுக்கு ஒதுக்கீடு செய்யும். பிப்ரவரி 1 வரவு செலவு திட்டம். ஆமா, இது வாக்கெடுப்பின் பயனை குறைத்து விட்டது. ஓகே, அவ்வளவுதான். இது வாக்கெடுப்பின் பயனை கொடுத்து விட்டது. ஓகே, வெற்றி தீர்மானம் என்ன பார்த்தலாமா? இப்போ அந்த மசோதாவில் தான் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சரி, வெற்றி தீர்மானம் என்ன பார்க்கலாமா? கொள்கை வெற்றி தீர்மானம். வெற்றி தீர்மானம் என்ன இருக்கு? 3 இருக்கும். கொள்கை வெற்றி தீர்மானம், பொருளாதார வெற்றி தீர்மானம், இன்னொன்னு என்ன பார்த்தோம்? அடையாள வெற்றி தீர்மானம். சரிங்களா? கொள்கை வெற்றி தீர்மானம் என்ன அர்த்தம்? கோரிக்கையின் தொகையை எத்தனை ரூபாய்க்கு குறைச்சிருவாங்க? 1 ரூபாய்க்கு குறைக்க வேண்டும் என்று. மானிய கோரிக்கையை குறைத்தல், அதுக்காக வெற்றி தீர்மானம். மானிய கோரிக்கையை குறைப்பதற்காக மட்டும்தான் என்ன கொண்டு வந்தோம்? வெற்றி தீர்மானத்தை கொண்டு வரும். பார்த்தீங்களா? இப்போ
கோடியில இருக்கும் காசு, கோடியில இருக்கிறது அவங்க என்னன்னு கொண்டு ₹1 அப்படின்னு வச்சு ₹1 நான் என்ன பண்ணோம், இப்போ ₹1 இருக்குன்னா அந்த ₹1 10% யாருக்கு, 10% வந்து விளையாட்டுத்துறைக்கு, 5% யாருக்கு, 5% மத்த நகராட்சி துறை, 1% வந்து இப்போ வந்து வீட்டு வசதிக்கு அப்படின்னு சொல்லி ₹1 அளவா வச்சு நம்ம என்ன பண்றோம், மதிப்பீடு செய்யறோம் இல்லையா? அந்த கொள்கை வெட்டு தீர்மானம் கோரிக்கையின் தொகையை ₹1 குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. அப்போ ₹1 வச்சுன்னா ₹1க்கு 10%, அப்ப ₹100 எவ்வளவு, அப்படி அப்படியே அதை அப்படியே பெருசா மாத்திப்பாங்க. ரொம்ப சிம்பிளா முடியணும்னு சொல்லிட்டு இப்படி பண்றாங்க. ஓகேங்களா? கொள்கை வெட்டு தீர்மானம் முடிஞ்சு போச்சா? ₹1 குறைச்சா அது பேர் என்ன? கோரிக்கையின் தொகையை ₹1 குறைச்சா கொள்கை. பொருளாதார வெட்டு தீர்மானம்னா கோரிக்கையின் தொகையை ஒரு குறிப்பிட்ட தொகையால் குறைக்க வேண்டும் என்று கூறுகிறது. 100 கீழே இருக்கிறா இங்க இருக்கு. ஓகே. பொருளாதார வெட்டு தீர்மானம்னா கோரிக்கையின் தொகையை வந்து ஒரு அமௌண்ட், அது என்னன்னு சொல்ல, ஒரு குறிப்பிட்ட தொகையால் குறைக்க வேண்டும் சொல்றது வந்து என்னது, பொருளாதார வெட்டு தீர்மானம். அதுவே அடையாள வெட்டு தீர்மானம் எவ்வளவு, ₹100. கோரிக்கையின் தொகையை ₹100 குறைச்சா அது வந்து அடையாளம். ஓகேங்களா? ஓகே. இங்கிலீஷ்ல கூட அந்த பேரை பாத்துங்க. பாலிசி கட் மோஷன் அப்படின்னா என்னது, பாலிசி கட் மோஷன் அப்படின்னா கொள்கை வெட்டு தீர்மானம் ₹1. எக்கனாமிக் கட் மோஷனா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட். டோக்கன் கட் மோஷன் எவ்வளவு சொன்னோம், ₹100. ஓகேவா? அடையாள வெட்டு தீர்மானம். நல்ல மழை பெய்யுது. ஓகே. அதர் கிராண்ட்ஸ். ஓகே, ஒரே நிமிஷம். வேற யாரும் இல்லையா மழை பெய்யுதா? இல்லவே இல்ல சார். சார் இப்பதான் நின்றுருக்கு சார். யார் ஊர்லயும் மழை பெய்யலையா? இல்ல சார், எங்க ஊர்ல பெய்யுது சார். அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. அருப்புன்னா புதுக்கோட்டை, விருதுநகர். விருதுநகர். அருப்புக்கோட்டை. வந்திருக்கேன். ஓகே. ஒரு நாள் லீவ் கிடைச்சுன்னா ஆனா பாலிட்டி முடிச்சிடலாம். ஒரே ஒரு நாள் கிடைச்சுன்னா முடிச்சிடலாம். இந்த ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை இருக்கும். சரி, கூடுதல் மானியம் பிரிவு 115. இதர மானியங்கள் வந்து கூடுதல் மானியம். நோட் பண்ணுங்க. கூடுதல் மானியம் கூடுதல் மானியத்தை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன, 115. ஓகேங்களா? நடப்பு நிதியாண்டில் ஒரு குறிப்பிட்ட சேவையை நிறைவேற்றுறதுக்கு, அதாவது அது பேர் என்ன சொல்லுவோம்னா, நம்ம இதுல வந்து துணை பட்ஜெட்னு சொல்லுவாங்க, துணை இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஞாபகம் இருக்கா? நம்ம படிச்சிருக்கோம்ல. இப்ப கூடுதல் மானியம் எங்க தேவைப்படும், நடப்பு நிதியாண்டில் ஒரு குறிப்பிட்ட சேவையை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றம் ஒதுக்கீட்டு சட்டத்தின் மூலம் அனுமதி அளித்த தொகை அந்த ஆண்டுக்கு போதுமானதாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த கூடுதல் மானியத்தை நம்ம ஒதுக்கீடு செய்யலாம். கூடுதல் மானியம் பிரிவு 115. நடப்பு நிதியாண்டில் கூடுதல் செலவுக்கான தேவை ஏற்படாது. இப்போ நான் சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து நான் பட்ஜெட்டை அறிவிச்சு கொண்டு வந்துட்டேன். பட்ஜெட் எப்ப கொண்டு வருவேன், February 1 கொண்டு வருவேனா? ஓகே. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபர்ஸ்ட் 2 மாசத்துக்கான ஒரு 6ல் ஒரு பங்கு ஒதுக்கீடு செய்வாங்க. திடீர்னு இப்போ டிசம்பர் மாசம் ஓகேங்களா, செம்ம மழை வந்து பஞ்சம் ஏற்பட்டுருது. ஓகேங்களா? பஞ்சமோ இல்ல, அப்போ அந்த திட்டங்கள் கேன்சல் ஆகிவிட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுமா? அப்போ அந்த மாதிரி சமயத்துல வரக்கூடிய இதுதான் அது கூடுதல் மானியம் பிரிவு 115. ஓகேவா? அதிகப்படியான மானியம் பிரிவு 115. அதேதான், அது கூடுதல் மானியம் தான் சொல்றாங்க. ஒரு நிதியாண்டில் எந்த ஒரு சேவையிலும் அந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் அந்த சேவைக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக பணம் செலவிடப்பட்டால் அது வழங்கப்படுது. இப்போ நம்ம கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு பார்த்தோம். அதுக்கு வந்து 1000 கோடின்னு ஃபர்ஸ்ட் ஒதுக்கீட்டு செஞ்சுட்டாங்க. ஆனா 1000 கோடி அதுக்கு பத்தல, எக்ஸ்ட்ரா பணம் தேவைப்படுது. அப்ப அதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கு கொண்டு வரதான் என்னது கூடுதல் மானியம். ஓகேவா? நிதி ஆண்டுக்கு பிறகு மக்களவையால் வாக்கெடுப்பு. நான் சொன்னேன், ஏன்னா நிதியாண்டு எப்போ, February 1. அப்போ வந்து சாதாரணமா பட்ஜெட்ல கொண்டு வரப்பதான் ஒதுக்கிடுவாங்க. இது அதுக்கப்புறம் பின்னாடி எக்ஸ்ட்ரா தேவைப்படும் போது என்ன பண்ணுவாங்க, மக்களவையில கொண்டு வந்து கூடுதல் மானியம் ஒரு மசோதாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது நிறைவேற்றப்பட்டு பணம் எடுக்கிறாங்க. பாராளுமன்றத்தின் பொது கணக்குகள் குழுவால் அங்கீகரிக்கப்படும். இது யாரால அங்கீகரிக்க வேணும், இந்த கூடுதல் மானியம் பொது கணக்கு குழுவால். அங்கே பொது கணக்கு குழுவோட தலைவர் யாரு, எதிர்கட்சி தலைவர் தான். மதிப்பீட்டு குழுக்கும் பொது கணக்குழுக்கும் தலைவர் யாருன்னா எதிர்கட்சி தலைவர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வாங்க. இது பாருங்க, ஓட் ஃபார் கிரெடிட் முன்பற்று தொகை மானியம் பிரிவு 116. இது என்னது முன்பற்று, இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா இன்னொரு இடத்துல பார்ப்போம். நொண்டி வாக்கு என்னமோ சொல்றோம், நொண்டி வாக்கு நொண்டி வாக்கு வாக்கெடுப்பு. ஓகேங்களா? முன்பற்று தொகை சொல்லுங்க, புரியல. முடவாத்து நொண்டி வாத்து வாக்கெடுப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? முன்பற்று தொகை மானியம் பிரிவு 116. அதாவது எதிர்பாராத தேவைகளை பூர்த்தி செய்ய இது வழங்கப்படுது. இது வந்து இதுதான் எதிர்பாராத சேவைன்னு சொல்றாங்க. இது வெற்று காசோலை போன்றது. இது என்னது, ஜஸ்ட் வெற்று. எப்படின்னா இப்ப வந்து ஆட்சி மாறப்போகுது, நான் சொல்றது ஆட்சி மாறப்போகுது, இல்ல ஆட்சி வந்து திவால் ஆக போகுது, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இது கண்டினியூ ஆகுமா ஆகாதா,
இந்த பட்ஜெட் இந்த கூட்டு பட்ஜெட் இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ பிப்ரவரி மாசம் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட்டை கொண்டு வருவாங்க இல்லையா? அப்போ அந்த பட்ஜெட் வந்து இதே அரசு தொடர்ந்தா தானே அந்த பட்ஜெட் கண்டினியூ ஆகும். நான் சொல்றது புரியுதா? இப்ப திமுக இருக்குன்னா திமுகவே 2026 மேல வந்து எலெக்ஷன் நடப்போகுது. பிப்ரவரியில வந்து பட்ஜெட்டை கொண்டு வர போறாங்க. மே வரையும் அந்த அதே திமுக அதுல ஜெயிச்சாதானே அந்த பட்ஜெட் வந்து கண்டினியூ ஆகும். இல்லைன்னா வெறும் கடமைக்கு தானே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஒண்ணுதான் இந்த 116. அதனாலதான் இது பேர் நம்ம என்ன சொல்றோம், ஏன்னா இந்த பட்ஜெட் கண்டினியூ ஆகலாம் அல்லது இதோட நின்று போயிடலாம். ஏன்னா அதுக்கு அடுத்து வர போற சப்போஸ் ஏடிஎம்கே புதுசா தான் என்ன பண்ணுவாங்க, நிதியை ஒதுக்குவாங்க. சரியா? அப்படின்றதான் கான்செப்ட். அதனாலதான் இதை நம்ம என்னன்னு சொல்றோம், நொண்டி வாத்து வாக்கெடுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஐந்தாண்டு திட்டங்கள் இருக்குல்ல சார், அந்த மாதிரிங்க. எது ரமேஷ்? 5 ஆண்டு திட்டங்கள் எப்படி காங்கிரஸ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. மொரார்ஜி தேசாய் வந்து சுழல் திட்டம் போட்டாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் சொன்னாங்க, இப்ப நிதி ஆயோக் போட்டாங்களா சார்? அந்த மாதிரிதான். ஓகேடா. இது வந்து முன்பற்று தொகை மானியம். இது அதுவும் சொல்லுது. எக்ஸ்ட்ரா என்ன சொல்லணும்னா, எதிர்பாராத தேவைகளை பூர்த்தி செய்ய இது வழங்கப்படுதுன்னு சொல்றாங்க. இது வெற்று காசோலை பண்றது. நோட் பண்ணிக்கணும், வெற்று காசோலை பண்றது விதி விலக்கான மானியம். இது வந்து பிரிவு 116 சிறப்பு நோக்கத்திற்காக அடையாள மானியம் சொல்றாங்க. இது ஒரு புதிய செலவினங்களை சமாளிக்க நிதி மறு ஒதுக்கீடு மூலம் கிடைக்க செய்ய முடியும். தமிழ்ல எப்படியா டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். கேட்கலையா? ஓகே. இது வந்து ஜஸ்ட் 116 முன்பற்று தொகை மானியம். ஓட்பார் கிரெடிட். வாக்கெடுப்பு மானியம் சொல்லுவாங்க. முன்பற்று தொகை மானியம் எதிர்பாராத தேவையை பூர்த்தி செய்து இது வெற்று காசோலைன்னு சொல்லுவோம். அதை நொண்டி வார்த்து இல்லைன்னா முட வார்த்து செருப்பு. அவ்வளவுதான். சரிங்களா? இது ஒரு சிறப்பு நோக்கத்திற்காக அடையாள மானியம் சொல்றாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? எது முடிச்சு அவ்வளவுதான் சட்டம். ஏன்னா அதுக்கப்புறம் 117 என்ன பார்த்தோம், 117 நிதி மசோதா. 117 1 நிதி மசோதா 1, 117 3 நிதி மசோதா 2. ஓகே. 120 என்ன பார்த்தோம், பாராளுமன்ற மொழிகளுங்க. பாராளுமன்றத்துல என்ன மொழியில பேசலாம்? அலுவல் மொழி. பாராளுமன்றத்துல அலுவல் மொழி ஆங்கிலம், தாய்மொழியில பேசலாம் சார். ஆங்கிலம், ஹிந்தி 2 தான் மெயின். அதுக்கு முன்னாடி நம்ம தாய்மொழியில வேணா பேசிக்கலாம். அதை வந்து அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. அது வந்து சபாநாயகர் பர்மிஷன் ஆகணும். ஓகே, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகே. அடுத்த இது போலாமா? இதை முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சொல்லுங்க ரமேஷ்.